Welcome back to the portal to Beauty's World. ஹாய் ஹலோட ஆர்மிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்கடா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா இது வந்து போர்ட்டல் டு ஃபேஷன். இது ஆல்சோ நம்ம சேனல் தான். நம்ம சேனலோடைய ஓனரான தியா குழந்தை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கா. அதில் ப்ரேஸ்லெட்ஸ், ஜுமுக்கா, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி போட்டுருக்கா. இப்போ வேற ஒரு ஆஃபர் போயின்னு இருக்கு. கிளாஸ் பீட்ஸால் உருவாக்கப்பட்ட ப்ரேஸ்லெட்ஸ் 3 ப்ரேஸ்லெட்ஸ் ஜஸ்ட் 250 தான். நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. ரொம்ப நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் அதில் வந்துன்னு இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்புறமா இன்றைக்கி வந்து நான் ஒரு ஒன் ஷாட்டோட தான் வந்திருக்கேன். நம்ம ஜின்னுக்காக ஒரு ஒன் ஷாட் தான். நம்ம வளவள குளக்கலான்னு பேசாமல் டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்கடா. இந்த ஸ்டோரியோட பேர் மை ஹேண்ட்ஸம் டாக்டர். இந்த தம்ப்நெயில் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன ஸ்டோரியாக இருக்கும்னு. சரிடா, ஸ்டார்டிங்லேயே என்ன நடக்குதுன்னா, ஜின்னு எப்பா ஜின்னு, ஏம்மா உன் மடியில் தானே படுத்துட்ருக்க? என் காதில் நல்லா விழுது, சொல்லு என்ன? ஏன்டா கோவப்படுற? யாரு? நான் கோவப்படுறேன்? நான் பேசுகிறது உனக்கு கோவப்படுற மாதிரி தெரியுது. சரி, என்ன விஷயம் சொல்லு. எப்போ தாண்டா நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற? நானும் நிறைய பேரை பார்த்து பார்த்து உனக்கு கொடுக்குறேன். எந்த பொண்ணை பார்த்தாலும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாமே வெள்ளையா அழகாக தானே இருக்குது இந்த ஊருக்காரிங்க மாதிரி. அப்புறம் ஏன்டா உனக்கு மட்டும் பிடிக்கல? இப்போ உனக்கு அவசியமாக தெரிஞ்சே ஆகணுமாம்மா? ஆமாம், நிறுத்தாதம்மா, தலையை கூதி விடு. இது மட்டும்தான் ஒரு குறைச்ச. அம்மா கூதி விடுமா, எப்போ வாச்சும் தானே இப்படி நீ என் தலையை கூதி விட்டுட்டே இருப்ப. கூதி விடுமா ப்ளீஸ். நான் கேட்டதுக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. என்னம்மா, என்னடா உனக்கு பிரச்சனை? பார்க்கறதுக்கு அவ்வளோ அம்சமா இருக்கிற பொண்ணுங்களையே கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினா கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு போற. ஒருவேளை நீ அவனா? மா இல்லடா, சந்தேகம்தான். ஒரு பொண்ணை கூட டேட் பண்ணதில்ல, ஒரு பொண்ணை கூட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு கூட ஒருத்தைய கூட வீட்டுக்கு, எதுக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட வீட்டுக்கு கொண்டு வந்ததில்ல. என்ன தானே நினச்சிட்டு இருக்க? எனக்கு என்னம்மா, எனக்கு இப்போ சமாளிக்க பார்க்காதடா, புரிஞ்சிருச்சா? அம்மா இப்போ நான் ப்ரொஃபஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேம்மா. உனக்கு தெரியும்ல என்னோட வேலை பற்றி எல்லாமே. இதில் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை வேறு எதுக்குமா கஷ்டப்படுத்தணும்? உண்மையான ரீசன் எதானாடா? ஏதாச்சும் லவ் ஃபெயிலியர்? சே, அப்படி இருந்துச்சுன்னா முதல்ல உங்ககிட்ட சொல்லிடுவேன்லம்மா. அப்புறம் ஏன்டா ஜின்னு? இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, அதனால தான். அப்புறம் எப்போ இன்ட்ரெஸ்ட் வரும்? ஆமாம், உன் தங்கச்சி வேற வந்து அப்பப்போ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கா. அண்ணா எப்போ பார்த்தாலும் நான் போனால் கூட அசிஸ்டண்ட் இல்லாமல் என்னை ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேங்கிறான். அப்படி இருக்கிறவனுக்கு எங்கிருந்து பொண்ணு கிடைக்கும்? ஆமாம், உன்னோட அசிஸ்டண்ட் வந்து லேடி தானே மா, அவங்களுக்கு 50 வயசாகுது. அந்த 50 வயசுல இருக்கிற அவங்களே லவ் பண்ற? ஏமா, எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சாகணும். நீ எதனால எந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீ சொல்லற. ஷோ, சரி, உனக்கு என்ன? இப்போ நான் எதனால கல்யாணம் பண்ணிக்கலன்னு உனக்கு தெரியணும், அவ்வளோதானே? இரு, இப்போ வரேன். டேய், எங்கடா எந்திரிச்சு போற? இருமா வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு குடுக்குடுக்குடேன்னு ஓடி போய் இந்த நம்ம மேலெல்லாம் இந்த ஷெல்ஃப் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல ஏறிட்டு ஒரு பழைய ஆல்பம் எடுத்துன்னு வர்றாரு. வந்துட்டு அம்மா கிட்ட காமிக்கிறாங்க. டேய், என்னடா இது? பார்த்தா தெரியல, உன்னோட கல்யாண ஆல்பம் தான். அதுதான்டா, எதுக்கு அது இப்போ? இரு காமிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிடக்கிடன்னு அந்த ஆல்பத்தை திருப்புறாரு. திருப்பிட்டு அதுல ஒரு போட்டோ, இவங்க அம்மாவோட ரொம்ப பழைய போட்டோ. அதாவது இவங்க அப்பா வந்து அம்மாவை பொண்ணு பார்க்க போன அந்த டைம்ல இருக்கிற போட்டோ எடுத்து காமிச்சிட்டு, பாரு 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 பாரு, என்னடா இது? நான் தான். ஆமா, நீ தானே? எவ்வளோ அழகா அம்சமா, இது பாருமா, உனக்கு எவ்வளோ லாங் ஹேரா இருக்கு, எவ்வளோ அழகா இருக்க நீ. அதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி அம்சமா எங்க அம்மா மாதிரி இருக்கிற பொண்ணுதான் எனக்கு வேணும்.
பாரு அதுல அம்மா உன்னை பாரு, இவ்வளோ லாங் ஹேரா இருக்கு. அதை விட உன்னோட கண்ணை பாரு. இந்த ஊர்ல எந்த ஒரு பொண்ணுக்காச்சும் அந்த மாதிரி கண்ணு இருக்கா? இந்தியால இருக்கிற பொண்ணுங்க கண்ணே ஒரு தனி ரகந்தாமா, அப்படி சொக்கி இழுக்குது. டேய், என்னடா சொல்ற? ஆமாமா, எனக்கு இந்த மாதிரி இருக்கிற பொண்ணுதான் வேணும். டேய், நீ என்ன விநாயகரோட தம்பியா? ஐயோ, தப்பு 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 தப்பு, அவருக்கு 2 பொண்டாட்டி இருக்கே. நீ என்ன விநாயகரா? அம்மாவை மாதிரி பொண்ணு கிடைச்சாதான் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா, நான் சொல்லிட்டேன், எனக்கு இந்த மாதிரி லாங் ஹேர் இருக்கிற, அதே மாதிரி இந்த முட்டை முட்டை கண்ணு இருக்கிற, மூக்கு மொழியும் லட்சணமா இருக்கிற அந்த மாதிரி பொண்ணு தான் எனக்கு வேணும். இல்லாம கொரியால இருக்கிற பொண்ணெல்லாம் எனக்கு தேவையில்லை. முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டேன். சரி விடுப்போ, நான் இந்தியாவில் இப்போவே உங்கள் மாமா எல்லாம் இந்தியாவில் தானே இருக்கான், அவனுக்கு உன்னுடைய ஃபோட்டோ எல்லாமே அனுப்பி கொடுத்துட்றேன். அந்த இடத்துல பொண்ணு பார்க்க சொல்கிறேன். சே 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 சே, அப்படியெல்லாம் பண்ணாத. அப்புறம் எனக்கானவ என்ன தேடி இங்கே வருவ. டேய் ஜின்னு, ஏண்டா? சொல்றது கேளுமா, கண்டிப்பா எனக்குன்னு ஒருத்தி பிறந்திருந்தானா கண்டிப்பா அவ என்ன தேடி இங்க வருவா. என்னை பார்த்த உடனே அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கும், எனக்கும் அவளை பிடிச்சிருக்கும். என் மனசுல நினைக்கிறத அவ புரிஞ்சுப்பா, அவ மனசுல நினைக்கிறதையும் என்னால புரிஞ்சுக்க முடியும். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ டீப்பா லவ் பண்ணுவோம். அப்படியே கல்யாணம் பண்ணிப்போம். அப்படியே 2 குழந்தைங்க, 1 பொண்ணு இன்னொன்று ஆணை. அதுக்கப்புறமா அதை 2த்தையும் பெற்றுட்டு உன் கையில் கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா நானும் அவளும் ரொம்ப ஹாப்பியா அப்படியே வாழ்ந்துட்டே இருப்போம். அப்படியே அப்போ அம்மா பிறகு மண்டையில அடிக்கிறாரு ஜின்னோடது. ஏமா? என்னடா, கனவு காண்றதுக்கு ஒரு எல்லை இல்லையா? ஏமா, என்னோட ஃபீலிங்ஸ் பத்தி சொன்னா உனக்கு கனவு கண்ற மாதிரியா இருக்கு? அட பைத்தியமே, ஏமா? இதெல்லாம் பிலிம்ல நடக்கும், உண்மையான வாழ்க்கைக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராது. உனக்கு என்ன, லாங் ஹேரா இருக்கணும், முட்டை முட்டை கண்ணா இருக்கணும், மூக்கு முழியமா லட்சணமா இருக்கணும், அவ்வளவுதானே? அந்த மாதிரி ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு உன்கிட்ட நான் கொண்டு வந்து நிறுத்திடுறேன். அது மட்டும் போதாதம்மா. ஏன்டா உசுர வாங்குற? நான் மனசுல நினைக்கிறத அவன் நினைக்கணும். நாங்க 2 பேருமே பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்லயே அப்படியே காதல் பூத்து மலரணும். அந்த மலர்ல தீய வைக்க. அம்மா, அப்புறம் நான் என்னன்னு நினைக்கிறது? எனக்கு இருக்கிறது ஒத்த பையன், அவனுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி அவன் குடும்ப கூட்டிய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே இறந்து போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இவன் என்னன்னா, இவனுக்காக ஒருத்தி வருவாளா, இங்கே வந்து பாப்பாளா, இங்கே லவ் பண்ணுவாளா, இவன் மனசுல இருக்கிறதுல அவளுக்கு தெரியுமா? ஜின்னு வர்ற கோபத்துக்கு எடுத்த மண்டை பொழப்பேன்னு தெரியாது. அம்மா கொஞ்சம் காம் டவுன்மா, நம்பிக்கையா இரு, கண்டிப்பா நடக்கும். ஆமா, உனக்கு இப்ப எவ்வளவு வயசு? ஏமா சொல்லு, எவ்வளவு வயசு? 33. 33? நீ இந்த மாதிரி கதை சொல்லிட்டு இருந்தனா கண்டிப்பா நடக்கும். எப்ப தெரியுமா? 60வது வயசுல. அது வரையில காத்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட அம்மா புலம்பி தள்ளிட்டே எந்திரிச்சு நடந்து போறாங்க. அம்மா, எங்கம்மா போற? முச்சந்தியில இடம் பாக்க. எதுக்கு? விநாயகர் எங்கே இருக்காரோ அங்கே உனக்கு ஒரு சீட்டு போட்டு வச்சிடுறேன். அவருதான் அம்மாவை மாதிரியே ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி முச்சந்தியில போயிருக்காரு. நாளைக்கு என் பையனுக்கு அதே மாதிரி ஒரு இடம் செட்டப் பண்ண வேண்டாமா? அதான் போறேன். அம்மா, அதுக்கு கொரியால எங்கம்மா விநாயகர் இருக்காரு? முச்சந்தியில. ஆமாண்டா, கொரியா விநாயகரா தான் நீ இருக்கியே, மிஸ்டர் ஜிநாயகர். என்னது ஜிநாயகரா? ஆமாண்டா, இன்னையில இருந்து உன் பேரை மாத்திடுறேன், ஜிநாயகரே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தலை மாட்டல அப்படி தலையில அடிச்சுட்டு கீழே இறங்கி போறாங்க. ஆனா ஜின்னு இதெல்லாம் பத்தி யோசிக்காம அப்படியே கையை 2யும் நீஸ்ல ஹோல்ட் பண்ற மாதிரி பிடிச்சி உக்காந்துட்டு அப்படியே நினைச்சு சிரிச்சுட்டு இருக்காரு. இடையில அவங்க அம்மாவோடைய அந்த ஓல்டு போட்டோவை பார்த்து ஐ கியூட் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல கீழே காலிங் பெல் கண்டினியூஸா அடிச்சுட்டு இருக்கிற சவுண்ட் கேட்கும். அம்மா, அம்மா, யாரோ காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காங்க, யாருன்னு பாருமா. மிஸ்டர் ஜிநாயகர், வெட்டியா தானே உட்காந்துட்டு இருக்கீங்க, போய் பாக்குறது. அம்மா, ஜின்னு மேல ஏறி வந்தா எதை கொண்டு அடிப்பேன்னு தெரியாது, ரொம்ப கோவத்துல இருக்கேன், போய் எந்திரிச்சு போய் பாருடா, கொஞ்சம் வேலையா இருக்கேன்.
ஓ சரி போய் பார்க்குறேன், அதுக்கு எதுக்கு கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கீழே இறங்கி வர்றாரு. அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு மனுஷன். வாய பிளந்த மாதிரி அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு. பார்த்தா ஆப்போசிட்ல நீங்க நின்றுருக்கீங்க. இவரு என்னெல்லாம் எதிர்பார்ப்பு வச்சிருந்தாரோ அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கீங்க நீங்க. ஏன்னா நீங்களும் ஜின்ன வெச்ச கண்ணு வாங்காம அப்படியே அட்மயர் ஆகி ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆன மாதிரி, ஒரு மாதிரி ஹிப்னோட்டைஸ் ஆன மாதிரி நீங்களும் அவர் கண்ணையை பார்த்துட்டு நிக்கிறீங்க. நீங்க ஜடைய பின்னல் தான் போட்டிருப்பீங்க. அந்த பின்னல் போட்டு அந்த முடியை எடுத்து நீங்க முன்னாடி தான் போட்டிருப்பீங்க. அவ்வளோ லாங் ஹேர், அவ்வளோ திக்கா இருக்கு, கரு கருன்னு இருக்கு. உங்க கண்ணு அவ்வளோ அழகா அப்படியே மின்னுது. அந்த கண்ணுல ஒரு 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 பிரகாசம் தெரியுது. அவ்வளோ கியூட்டான ஒரு ஸ்மைல். உங்க ஃபேஸ் வந்து இப்போ ப்ளஷ் ஆகுற மாதிரி செவந்திருக்கு. ஜின் அப்படியே பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்லேயே லவ் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் நீங்களும். அப்போ டே யாரு யார் இது? இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு பொண்ணு வந்து நிக்குது. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட அம்மா பாக்குறாங்க. கொஞ்ச நேரமா பார்த்துட்டே நிக்கிறாங்க அவங்களும் என்ன நடக்குதுன்னு. ஆனா அம்மா வந்து உங்களை 2 பேர்த்தையுமே பார்த்துட்டு இருக்கிறது, நீங்க 2 பேருமே சென்ஸ்லே இல்லை. நீங்க அப்படியே பார்த்துட்டு ஸ்டன் ஆகி நீங்களும் நின்று இருக்கீங்க, ஜின்னு நின்று இருக்காரு. அந்த டைம்ல பார்த்தா ரூம்ல இருந்து ஜின்னோடைய தங்கச்சி குடுகுடே நோடி வந்து வாயனா. அப்பதான் 2 பேருமே கான்ஷியஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கண்ணெல்லாம் மாத்துறீங்க. உங்க ஃபேஸ்ல இருந்து அவ்வளோ வெக்கப்படுறீங்க. ஜின்னும் அதே மாதிரி ரொம்ப கியூட்டா வெக்கப்படுறாரு. அவர் லைட்டா தலைய டவுன் பண்ணிட்டு அந்த சைட் பாக்குறாரு, இந்த சைட் பாக்குறாரு. மனுஷன் காதெல்லாம் வந்து செவன்னு ஆயிடுச்சு. இவருக்கு என்னன்னா ரொம்ப வெக்கப்பட்டாருன்னா அவரோட ஃபேஸ் ரெட் ஆகுதோ இல்லையோ, காது வந்து சீக்கிரமாவே ரெட் ஆயிடும். அந்த மாதிரிதான் இருக்கும். இவருக்கு ப்ளஷ் ஆகுது, ரொம்ப ப்ளஷ் ஆகுறாரு. அப்படியே ஜின்னோட தங்கச்சி ஓடி வந்து உங்களை கட்டி பிடிக்கிறா. கட்டி பிடிச்சிட்டு சொல்லவே இல்லை வரேன்னு. சொல்லிட்டு வந்தா சர்ப்ரைஸ் ஆகாதே, சொல்லாம வந்தா தானே சர்ப்ரைஸ் ஆகும் அப்படின்னு நீங்க ஜின்ன ஓரக்கண்ணால பார்த்துட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ப்ளஷ் ஆகுது, ஃபேஸ் எல்லாம் செவக்குது. தங்கச்சி அப்பதான் உங்க 2 பேர்த்தையுமே நோட் பண்றாங்க. நம்ம ஜின்னும் ஃபேஸ் பண்ண முடியாம அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு தலையை திருப்பி ஒரு மாதிரி ப்ளஷ் ஆயிட்டு இருக்காரு. அப்போ ஜின்னோட அம்மா வந்து தங்கச்சி கிட்ட கேக்குறாங்க, ஏ ஜாஸ்மின், யாரடி இது? பாக்குறதுக்கு நம்ம ஊரு பொண்ணு மாதிரி இருக்கு. ஆமாம்மா, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நான் ஆன்லைன்ல ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆமா, அதுல டீச்சரா? இல்ல என் கூட தான் படிக்கிறா. அப்படியே பேசி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். நம்ம ஊரு பொண்ணு வேறையா, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, அதான். ஓகே, ஏமா வந்தவங்கள வான கூட சொல்லாம இப்படி பாத்துட்டு நிக்கிற? அண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்னு நக்கலா கேக்குறா. அப்போ அம்மா லைட்டா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு உள்ளவாமா வயன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப நீங்க கால் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே, வேணா முதல் வாட்டி வீட்டுக்குள்ள வர, வலத காலை எடுத்து வச்சு உள்ளவா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்களும் லைட்டா ப்ளஷ் ஆயிட்டே வலது கால் எடுத்து உள்ள வைக்கிறீங்க. ஆனா அந்த மனுஷனுக்கு இந்த சீன் பார்க்கும்போது என்னமோ கல்யாணம் முடிஞ்சு முதல் வாட்டி நீங்க அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அவர் அப்படியே அவருடைய கனவு உலகத்துக்குள்ளேயே போயிட்டாரு. கல்யாணம் முடிஞ்சு ஜின்னும் நீங்களும் அப்படியே கையை கோர்த்துட்டு உள்ள ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வைக்கிறீங்க. அம்மா வந்து ஆரத்தி எடுத்துட்டு நிக்கிறாங்க. இதெல்லாம் அவர் அப்படியே சிந்தனை பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு ப்ளஷ் ஆயிட்டு நின்று இருக்காரு. உங்களையே லைட்டா பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காரு. நீங்களும் கொஞ்சம் கூட அதுல என்ன சொல்றது குறைய வைக்கல. நீங்களும் அவரை அதே மாதிரியே பார்த்து ப்ளஷ் ஆயிட்டு இருக்கீங்க. இங்க நடக்கிற இந்த விஷயம் எல்லாத்தையுமே அம்மாவும் தங்கச்சியும் நோட் பண்ணிட்டே இருக்காங்க. வானா வாமா உட்காரு. எதுக்காக குறைய வந்திருக்க? ஆண்டி, அது வந்து என்னுடைய கசினுக்கு மேரேஜ் இருக்கு. அவங்க ஊர் இங்கே தான், அவங்க இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ வீட்டிலேருந்து வேறு யாருக்குமே வர முடியல, அதனால என்னை அனுப்பிவிட்டாங்க.
அப்புறமா ஜாஸ்மின் வேற இங்கே தானே இருக்கா, சரி அவளை பார்த்துட்டு அப்படி கிளம்பலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். ஃபஸ்ட் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் கூட தெரியாது நான் கொரியா ரீச் ஆயிட்டேன்னு. என்ன சொல்ற? நீ அப்படியே போறியா? நடக்கவே நடக்காது வேணா. உன்னோட கசினோட மேரேஜ் வந்து இந்த வீக்கெண்ட் தானே, அதுக்குள்ள எதுக்கு போற? இன்னும் இருக்கே 7 days. இல்லைடா, போயே ஆகணும். பிகாஸ் அப்பா அம்மா கூப்பிட்டு சொல்லிட்டாங்க அங்கே இருக்காங்கன்னு. ஸோ இங்கே நிற்க முடியாது, தப்பாக நினச்சிப்பாங்க. உனக்கு தெரியும்ல என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் பற்றி. என்னடி இப்படி சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இப்படியே ஒரு வேலை பண்ண, அட்லீஸ்ட் ஒரு 2 days ஆச்சு என் கூட இரு. டூ டேஸ் அப்பா அம்மா கேட்டா? அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். உங்க அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லி சம்மதம் வாங்கிக்கிறேன், ஓகேவா? அப்படின்னு நீங்களும் ஜின்னோடைய தங்கச்சியான ஜாஸ்மினும் கூடி கலந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜின்னு இதெல்லாமே உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காரு, என்ன நடக்குதுன்னு. அப்போ நீங்க சொல்லிட்டீங்க, ஃபஸ்ட்டு நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அதுக்கப்புறமா இங்கே ரீச் ஆகிட்டேன்னு என்னுடைய கசின் ஃபேமிலிக்கு கூப்பிட்டு சொல்லணும். இதெல்லாம் இருக்கு, பிரச்சனை ஆகிடும். எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், புரியுதுல்ல? இல்லை அது இல்லை ஜாஸ்மின், நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன், சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்மின் பாட்டுக்கு உங்க கூட பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜின் வந்து லைட்டா முணுமுணுக்கிறாரு. அப்போ வாயன் வந்து 2 நாள் இங்கதான் இருக்க போறலாம், இங்கே இருந்துடுறே, போகாத அப்படின்னு அவரு முணுமுணுக்கிறாரு. அப்ப நீங்க லைட்டா அவரை திரும்பி பார்த்துட்டு ஸ்மைல் பண்றீங்க. அவருக்கு நீங்க ஸ்மைல் பண்ண அடுத்த செகண்டே என்னன்னு தெரியல, கையில காலில் எல்லாம் அப்படியே முடியெல்லாம் எடுத்து நட்டு நின்று இருக்கும். அவ்வளோ கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு அவரை பார்த்து ஸ்மைல் பண்ண உடனே. உங்களுக்கும் ப்ளஷ் ஆயிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஜின்னோட அம்மா, மருமகளே நீங்க டக்குன்னு அவங்கள பார்த்துட்டீங்க. சாரி, அது என்னன்னு தெரியுமா, என்னுடைய தம்பி பொண்ணு வந்து உன்ன மாதிரியே தான் இருப்பா லைட்டா. யாரு? அந்த கண்மணியா? பாக்குறதுக்கு இவ்வள மாதிரி இருப்பா. என்னம்மா உருட்டுற? ஆமாடி, லைட்டா கொஞ்சம் லைட்டா அவளை மாதிரி தான் இருப்பா, அதனாலதான். ஏமா வளர்ற? இல்ல அவளை எப்பவுமே மருமகளே கூட்டுறேனா, திடீர்னு இவளை பார்த்த போது அதே மாதிரி ஃபீல் ஆயிடுச்சா, அதுதான் மருமகளேன்னு கூப்பிட்டேன். வளர்றேன்னு நல்லா புரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்மின் மெதுவா அம்மா காதுல வந்து சொல்லிட்டு போவாங்க. உங்களுக்கு அவங்க அப்படி கூப்பிட்ட உடனே ப்ளஷ் ஆயிருக்கும். அப்படியே லைட்டா நீங்க ஒரு கண்ணால ஜின்ன பாக்குறீங்க. ஜின்னு அங்க வைக்கப்பட்டு ப்ளஷ் ஆகி நின்றுட்டு இருக்காரு. அப்படி மொத்தம் ப்ளஷ் மூமெண்டா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசுறீங்க, அதே மாதிரி உங்க கசின் ஃபேமிலி கிட்டயும் பேசுறீங்க. ஆனா அவங்க ஒத்துக்கவே இல்லை. தெரியாதவங்க வீட்டுல தங்காதேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் சப்பனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜாஸ்மின் போனை கொடுன்னு சொல்லிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட ஜாஸ்மின் பேசுறா, ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேக்குறா, ரொம்ப கியூட்டா பேசுறா. ஜாஸ்மின் எப்படின்னா ஒரு சுட்டித்தனமான ஒரு பொண்ணு, ரொம்ப கியூட்டா பேசுவா. அவ எப்படியோ பேசி சம்மதம் வாங்கிட்டா. நீங்களே வாயை பொழுது பாக்குறீங்க. சம்மதம் சொல்லிட்டாங்களா? ஆமா, இந்தா அப்பா அம்மா லைன்ல இருக்காங்க புடி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுக்குறாங்க. அப்போ உங்க அப்பா, வேணா நம்ம ஃபேமிலி எப்படின்னு உனக்கு தெரியும்ல? தெரியும்பா. பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. 2 days முடிஞ்ச உடனே நீ கசினோட வீட்டுக்கு போகணும், தெரியும்ல? ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கட் பண்ணிட்டீங்க. கட் பண்ணிட்டு அப்படியே ஜாஸ்மின் போய் கட்டி பிடிக்கிறீங்க. எப்படி? நாம யாரு? ஜாஸ்மின் இல்ல, எதுவா இருந்தாலும் எனக்கு இப்படிங்கிறதுக்குள்ள சம்மதிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தவலத்தா அந்த காலரை எல்லாம் இப்படி தூக்கி விட்டுட்டு ஜாஸ்மின் நிக்கிறா. அப்போ திடீர்னு பார்த்தா ஜின்னு ஓடி வந்து ஜாஸ்மினை கட்டி பிடிச்சிட்டு கண்ணத்திலே கிஸ் கொடுத்துரு, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டு குடுகுடுன்னு ஓடிடுவாரு. அப்போ என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஜாஸ்மின் ஒரு மாதிரி லுக்க விட்டுட்டு ஐப்ரோ ரைஸ் பண்ணிட்டு அப்படியே ஜின்னே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜாஸ்மினோடைய இன்னொரு கண்ணத்துல மறுபடியும் ஒரு முத்தம் விழுது. பார்த்தா நீங்க தான் தேங்க்யூ அப்படின்னு ஜின்னு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி சொல்லிட்டு அவ ப்ளஷ் பண்ணிட்டு நின்று இருக்கீங்க. ஏய் வாய்னா, என்ன பாரு. என்னடி? உண்மையை சொல்லு, உனக்கும் என்னோட அண்ணனுக்கு இடையில என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன ஒண்ணு நடக்கலையே. ஏன்? அசடு வழி நீங்க 2 பேருமே
மூஞ்சி மூஞ்சி பார்த்து அவ்வளோ வைக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. கேட்டா இதுவுமே இல்லையா? இல்லடி, சும்மாதான். நார்மலா நான் இப்படி தானே. யாரு நார்மலா நீ இப்படி? எந்த பையனை பார்த்தா கூட ஏர் எடுத்து ஒரு பார்வை கூட பார்க்க மாட்ட. பசங்களே உன் பின்னாடி அத்தனை பேர் வழிஞ்சு வழிஞ்சு சுத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு நீ பார்த்ததில்ல. அது எப்படி உனக்கு தெரியும்? ஆன்லைன் கிளாஸ்லயே எத்தனை பேரு உன்னோட ஃப்ரெண்டு நானும் தெரிஞ்சுட்டு எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்பியிருக்காங்க தெரியுமா? ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணா அடுத்த செகண்டே உன்னோட டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு செட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு உனக்கு கனெக்ட் பண்ணி விட்டா நீ அவங்கள டோட்டலா ரிஜெக்ட் பண்ற. அப்புறம் தெரியாம இருக்குமா? அதுக்கு என்ன இல்ல, அப்படிப்பட்ட நீ என்னோட அண்ணனை பாக்குற விதமே வேற மாதிரி இருக்கே. அதாண்டி கேட்டேன். சொல்லு, என்ன நடக்குது? ஒண்ணும் இல்ல, நார்மல் தான். சரி, அண்ணனை பத்தி ஒரு சீக்ரெட் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். என்ன சீக்ரெட்? அண்ணனுக்கு ஏற்கனவே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. நீ தப்பி தவறி மனசுல தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்த்துக்காத. அதை சொல்றதுக்காகத்தான் உங்ககிட்ட கேட்டேன். அப்போ உங்க மூஞ்சி அப்படியே வாடி போச்சு. இவ்வளவு நேரம் இருந்த அந்த சிரிப்பு, அந்த பிளஷிங் எல்லாமே மாறி போச்சு. ஒரே செகண்ட்லயே சுகமாயிட்டீங்க. அப்போ அவ உங்க ஃபேஸ் மாறுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு லைட்டா சிரிச்சுட்டு, சரி வா வெளியே போலாமே. வாடி வெளியே போலாம். ரூம்லயே அடைஞ்சு உட்காரதுக்கா உன்னை 2 நாள் என் கூட வச்சுக்கணும்னு நினைச்சேன். கொரியால எவ்வளோ இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டி இருக்கு தெரியுமா? கொஞ்ச நேரம் முடிஞ்சு போலாமே. என்னாச்சு? இல்ல, ரொம்ப அசதியா இருக்கு. அதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போலாம். ஓகே ஓகே, போலாம். அப்படியே லைட்டா சிரிக்கிறா. சிரிச்சுட்டு, இவனா நான் உங்ககிட்ட இன்னொரு சீக்ரெட் கூட சொல்லணும். என்னது? எங்க அண்ணனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் யாருமே இல்லை. கேர்ள் ஃப்ரெண்டு அவனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அப்பதான் நீங்க அவளை பாக்குறீங்க. என்னடி சொல்ற? ஆமா, அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லை. உண்மை சொல்றியா போய் சொல்றியா? சரி, நீ எதுக்கு அது தெரிஞ்சுக்கணும்? சொல்லு ஜாஸ்மின். நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. என்ன நடக்குது? உண்மையை சொன்னேன்னா உன்னை ஹெல்ப் பண்ணணுமா வேண்டாமா, இல்லை வேற ஏதாச்சும் பண்ணணுமா, அப்படியெல்லாம் நான் யோசிக்கிறேன். எப்படி வசதி? நான் சொன்ன நீ நம்ப மாட்ட. நம்புறது நம்பாததெல்லாம் அது என்னோட விஷயம். அதை பத்தி நீ யோசிக்காத. நீ சொல்லு. அது என்னன்னு தெரியல. எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருந்துச்சு. என்னை தேடி வர்றவனை நான் லவ் பண்ணக்கூடாது. நானா தேடி போகணும். அப்படியே எதிர்ச்சியா அவரை பார்க்கணும். பார்த்த உடனே அப்படியே எங்களுக்கு இடையில அந்த காதல் பூத்து மலரணும். நான் எப்படி அவரை அட்மையர் ஆகி பார்க்குறேனோ அதே மாதிரி அட்மையரா அவரும் என்ன பார்க்கணும். அந்த செகண்ட்லேயே 2 பேருமே சொல்லிக்கலாம்னா கூட அந்த காதல் 2 பேருக்குமே புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அது 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 உங்களுக்கு இடையில இப்ப நடந்துச்சு, அப்படித்தானே? ஐ திங்க் ஐ fall in love with him. இதைத்தானே முதல்ல கேட்டேன். எங்க அண்ணா ஒரு முரட்டு சிங்கிள். முதல் முறையா ஒரு பொண்ணை பார்த்து இப்படி வழியிறான். நீ எனக்கு அண்ணியா வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா அதெல்லாம் நடக்காது ஜாஸ்மின். உனக்கு தான் என்னோட ஃபேமிலியை பத்தி தெரியும்ல. நான் என்ன சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என் வாழ்க்கையில எந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் எல்லாமே அப்பாவோட முடிவு தானே. உங்க அப்பா இல்ல, ஒரு ஆர்மிய வந்தா கூட என்னோட அண்ணன் சொல்லி சமாளிச்சுப்பான். அவனை பத்தி உனக்கு தெரியாது. அதான் நீ என்ன சொன்ன? 2 நாள் உங்க அப்பா அம்மா இங்க தங்கறதுக்காக அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொன்னியா? ஆமா. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு? சம்மதிச்சிட்டாங்க. அதே மாதிரிதான் உனக்கு ஒண்ணு தெரியல. ஒரு ஃப்ரெண்டுக்காக இவ்ளோ வக்காலத்து வாங்கி நான் பேசுறேன்னா என்னோட அண்ணா எப்படி இருப்பாரு? உன்னை விட்டு கொடுத்துருவாருன்னு நினைக்கிற? கண்டிப்பா இல்ல. உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ தைரியமா லவ் பண்ண ஆரம்பிச்சுக்கோ. என் ஃபுல் சப்போர்ட் உனக்கு இருக்கும். அது மட்டும் இல்ல, எங்க அண்ணன் உன்னை பார்த்தா அசடு வழியுதோ இல்லையோ, ஆனா எங்க அம்மா மனசுலயே பிக்ஸ் பண்ணிட்டாங்க நீ தான் அவங்களுக்கு வரப்போற மருமகன்னு. அது எப்படி?
ஆசை இல்லாமல உன்னை மருமகள்னு கூப்பிட்டு இருப்பாங்க. இல்ல அது உங்க ஊர்ல யாரையோ. அடச்சி, அவளையெல்லாம் இன்ன வரையில மருமகள்னு கூட கூப்பிட்டது இல்ல. ஏ கண்மணி, ஏ கண்மணி அப்படின்னு தான் அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு இருக்கோம். உண்மையுமேவா? ஆமாண்டி, எங்க ஃபேமிலியில நான் உள்பட எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பாவோடைய விஷயம் என்னன்னு தெரியாது, கண்டிப்பா உன்னை பார்த்தா அவரு அம்மாவை ஓல்டு வெர்ஷன்ல பார்த்த மாதிரி தான் ஃபீல் அப் பண்ணுவாரு. என்னது? ஆமா, எங்க அம்மாவோட சின்ன வயசு போட்டு நீ பார்த்தது இல்லைல்ல, உன்னை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருப்பாங்க, அவ்வளோ அழகா இருப்பாங்க. அதுதான் அவருக்கும் ஃபீல் ஆகும். கண்டிப்பா பாரு, அவரே சொல்லுவாரு, என் பையன் கட்டிக்கிட்டா உன்ன மாதிரி ஒரு பொண்ணத்தான், ஆஹா உன்னைத்தான் கட்டிக்கணும்னு அவரே சொல்லுவாரு. நீ எனக்கு நிறைய ஹோப் கொடுக்குற ஜாஸ்மின். ஹோப் கொடுக்கல, உண்மையை சொல்லுவேன், த ஃபேக்ட். ஆனா என்னோட ஃபேட் தான் எனக்கு பிரச்சனை. ஒன்னும் ஆகாது, நான் இருக்கல. நான் ஆசைப்பட்டது இன்ன வரையில எதுவுமே நடந்ததில்ல. ஐ நோ, பட் இனிமே எல்லாமே நடக்கும். பிகாஸ் யாரும் கூட இருக்கா, இந்த ஜாஸ்மின். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இடையில குட்டி குட்டி அந்த கான்வர்சேஷன் எல்லாம் நடக்கும். அப்படியே நீங்க நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக வெளியே வர்றீங்க. அதே மாதிரி தான் நம்ம ஜின்னும் அந்த டைம்ல வெளியே வர்றாரு. எல்லாருமே அப்படியே டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு நேரம் ஆப்போசிட்ல தான் அவர் உட்காந்துருக்காரு. உங்களை அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே சைட் அடிக்கிறாரு, அப்பட்டமா தெரியுது. யாரு பார்த்தாலும் சொல்லுவாங்க, அப்படியே அப்பட்டமா தெரியுது சைட் அடிச்சிட்டு இருக்கிறது. அப்போ ஜாஸ்மின் வந்து ஜின்னோடைய பக்கத்துல தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ அண்ணா, ஏண்டி வழியுது, தொடச்சிக்கோ. வழியுதுடா, தொடச்சிக்கோ. நான் உன்னுடைய அண்ணன், கொஞ்சம் அடக்கி வாசி. நான் உன்னோட தங்கச்சி, கொஞ்சம் நீயும் அடக்கி வாசி. ஃபேமிலியில எல்லாருமே இருக்கும்போது இப்படியா சைட் அடிப்ப? எல்லாரும்னா யாரு, நீயும் அம்மாவும் தானே. அட பாவி, அம்மாவுக்கு கூட ரெஸ்பெக்ட் இல்லையா? பேசாம ரெடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே பார்த்துட்டு இருப்பாரு. நீங்க ப்ளஷ் ஆகி தலையை குனிஞ்சு அவரை ஃபேஸ் பண்ண முடியாம அந்த சைட்ல திரும்பி இந்த சைட்ல திரும்பி ஓரக்கனால் அவரை பார்த்து அந்த மாதிரி நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. அப்பதான் ஜின்னோட அம்மா வந்து கேட்பாங்க, அம்மா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் அப்படி யாராச்சும்? இல்லை ஆண்டி, எனக்கு அந்த மாதிரியெல்லாம் இல்லை. எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, அதனால லவ் மேரேஜ் எல்லாம் அலௌடு கிடையாது. லவ்வுக்கு இவன்னு சொல்லிட்டு போய் நின்னா கொண்டு போட்டுருவாங்க. அதனால அதெல்லாம் இல்லை. ஓ, உங்க அப்பா கொஞ்சம் ஹிட்லர் மாதிரியோ? சர்வாதிகாரி அவர் தான். எல்லா அதிகாரமும் அவர் கையில் தான் இருக்கு. நானும் எங்கள் அம்மாவும் எல்லாம் ரொம்ப பயந்தான் அவரை பார்த்தாலே. அப்போ கல்யாணம்னு வந்துச்சுன்னா அவங்களோட விருப்பம்தான். அப்படித்தான். எனக்கு வேற இப்போ பையன் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு ஜின்னு. அப்ப நீங்க அவரை பாக்குறீங்க? இல்ல, என்னுடைய மாமா பையன் தான். பேசியிருக்காங்க, ஆனா அவருக்கு வேறொரு பொண்ணை பிடிக்கும். அவர் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. அது அவங்க வீட்டில் தெரியாது, என்கிட்ட மட்டும் சொல்லியிருக்காரு. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. கடைசி நேரத்தில் எங்கேயாச்சும் அவன் சொதப்பிடுவானோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. உனக்கு பிடிக்காத விஷயத்த நீ எதுக்கு பண்ணணும் அப்படின்னு ஜின்னு ஷவுட் பண்றாரு. அப்ப நீங்களே அவர் ஒரு மாதிரி பாக்குறீங்க. இல்ல தங்கச்சி ஃப்ரெண்டு, அதனால சொன்னேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பாக்குறாங்க. நீ சொல்லுடா, நீ சொன்னதுல என்ன தப்பு? பிடிக்காத விஷயத்துக்கு நீ எதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும்? இல்லை, சொந்தம் விட்டு போகக்கூடாது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு நான் வேற கொஞ்சம் மைண்ட் சுபாவமா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான். என்ன பண்ணணும்? உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். நோனா நோதான், அவ்வளவுதான். அதான் நான் என்ன பண்ணுறது? உதாரணத்துக்கு என் பையன் ஜின்னையே எடுத்துக்கோ. அப்போ ஜின்னு கொஞ்சம் காலர் எல்லாம் தூக்கி விட்டுட்டு ஒரு மாதிரி ஸ்டைலாக உட்காந்துருக்காரு. அவன்கிட்ட நானும் இப்போ அவனுக்கு 33 வயசாகுது, எவ்வளோ பொண்ணுங்களை காமிச்சிருக்கேன் தெரியுமா? ஒருத்திய கூட பிடிக்கும்னு சொன்னதே இல்லை. எதுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்க சிரிக்கிறீங்க. அப்போ அவருக்கு அது கொஞ்சம் கெத்து குறையிற மாதிரி இருக்கு. அப்போ அவரு அம்மா பார்த்து அம்மா அப்படின்ற மாதிரி கண்ணை காமிக்கிறாரு. அட நீ சும்மா இருடா ஜிநாயகரே. அப்ப நீங்க ஜிநாயகர்
அது வேற ஒரு கதைமா, அது அப்புறமேட்டு சொல்றேன். அவனுக்கு தான் எந்த பொண்ணுமே பிடிக்கல. இப்ப பாரு, இன்கேஸ் உள்ள கொண்டு போய் அவன் முன்னாடி நிறுத்தினா கூட அவன் சொல்லுவான் இல்ல பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லுவான். யாரு சொன்னா அப்படின்னு திடீர்னு ஜின்னு சத்தம் போட்டுட்டாரு. அப்போ எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. நீங்களும் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி அவருக்கு உங்களை பிடிக்கும்னு. அப்ப நீங்க லைட்டா சிரிச்சுட்டே பாக்குறீங்க. நான் அப்படி சொல்லல, வயன மாதிரி ஒரு பொண்ணை நீங்க காமிச்சு கொடுத்தீங்கன்னா சான்சஸ் இருக்கு. பிகாஸ் நான் காலையில தானே உங்ககிட்ட சொன்னேனம்மா, அதனால. ஓ, காலையில சொன்ன எல்லா கண்டிஷனும். அம்மா எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு, நான் போறேன். ஜின்ன, என்னம்மா? உன்னோட நடவடிக்கை எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஏதோ சரியில்லை அப்படின்னு அம்மா சொல்லும்போது ஜின்னு எதுவுமே பேசல. குடுக்குன்னு ஒரு ரூம்ல போய் டோரை சாத்திட்டு, ஐயோ மறமாட்டேன் வயன் முன்னாடி இப்படியாடா ஓப்பனா சொல்லுவ, அந்த பொண்ணு என்ன நினைச்சிருக்கோம், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சு நிக்கிறீங்க. திடீர்னு பார்த்தா யாரோ டோர் நாக் பண்றாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா நீங்க தான். வயன், என்ன இந்த நேரத்துல? நான் உங்களை தப்பா எல்லாம் எதுவும் நினச்சிக்கல. பிகாஸ் நீங்கள் நினச்ச மாதிரி எனக்கும் தோணி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவரு ஒரு கொஸ்டின் பண்ற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணி உங்களை பாக்குறாரு. அப்படியே கையை அதாவது அவர் வந்து கை கட்டிட்டு, அப்ப நீங்க லைட்டா சிரிச்சுட்டு நான் உங்களை தப்பா நினச்சிக்கல அப்படின்னு சொல்லி நீங்க போறீங்க. இவான், அப்போ நீங்க திரும்பி பாக்குறீங்க. நாளைக்கு வெளியே போலாமா? அப்போ நீங்க எதுவுமே பேசல, லைட்டா சிரிச்சுட்டு அவரை பார்த்து லைட்டா சிரிச்சுட்டு நீங்க அப்படியே போயிட்டீங்க. எனக்கானவ வந்துட்டா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு அவரு பாட்டுக்கு போய் அவர் பெட்ல படுத்திருப்பாரு. மறாவது நாள் ஜின்னோடைய கிளினிக்கை தாங்க காமிக்கிறாங்க. ஜின் வந்து அங்க என்னமோ பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தா ஜின்னோடைய தங்கச்சி, அதாவது நம்ம ஜாஸ்மினும் வாயனும் உள்ள வர்றாங்க. பார்த்தா ஜாஸ்மினோட முடியெல்லாம் நட்டுட்டு நின்றுருக்கு. அதே மாதிரி கையில எல்லாம் சரி அடி, அப்படியே ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கும் தான் லைட்டா உங்களுக்கும் அங்கங்க ப்ளீடிங் ஆகுது. அப்போ இவர் பதறிட்டாரு, ஏ ஜாஸ்மின் என்னடி ஆச்சு? இல்லை நான் வாயனை கூட்டிட்டு டபுள்ஸ் போனேனா. டபுள்ஸா? ஏ உனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்ல டபுள்ஸ் போறது? ஆமா, என்ன நம்பி நீ உட்கார மாட்ட, அம்மாவை கூப்பிட்டாலும் உட்காராது. அதுதான் வாயனை வச்சு ட்ரை பண்ணேன், ஆனா அது சத்துப்பிக்கிச்சுன்னா. அட்டி பாவி, கெஸ்டா வந்தவங்கள என்ன பண்ணிருக்க, எங்க கையை காமி அப்படின்னு சொல்லிட்டு ஜின் ஜாஸ்மினோடைய கை காலு எல்லாம் பாக்குறாங்க. அவ்வளோ ப்ளீடிங்கா இருக்கு. ஏன்னா அவ்வளோ சறுக்கிட்டு போய் விழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி காலில் எல்லாம் ரொம்ப ஆயிருக்கு, கையில எல்லாமே. அப்போ இவருடைய அசிஸ்டன்ட் அந்த லேடி வர்றாங்க. வந்த உடனே ஜாஸ்மினை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஓகே, அப்போ நீங்களும் நின்றுருக்கீங்க. ஜாஸ்மின் பின்னாடியே போவோம் நிற்கிறதுக்குள்ளே இவரு வேன். அப்போ நீங்க திரும்பி பாக்குறீங்க, எங்க போற? இல்லை, அங்கே அவங்க கூட போனேன்னா ட்ரீட்மெண்ட். ஏன் என்னை பார்த்த டாக்டர் தெரியலையா? இல்லை, நீங்கள் ஜாஸ்மினை. அப்போ அவர் கண்ணாலேயே வான்ற மாதிரி கண்ணை சிமிட்டி கூப்பிட்றாரு. நீங்க அப்படியே வெக்கப்பட்டுட்டே அவரு பக்கத்துல போய் நிக்கிறீங்க. உங்களுக்கு வலிக்குது, அதுக்கு இடையில கூட இந்த வெக்கம் போயிட்டு நின்று இருக்கீங்க. அப்ப அவரு எங்க அடிபட்டிருக்கு ஷோமி அப்படின்னு சொல்லும்போது நீங்க கையை காமிக்கிறீங்க. அப்புறமா லைட்டா திருப்பி நிக்க வைக்கிறாரு. பார்க்கும்போது உங்க முதுகுல எல்லாம் வந்து அடிபட்டிருக்கும். அந்த இடத்துல எல்லாம் லைட்டா ப்ளீடிங் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி உங்க காலில் லைட்டா ஆயிருக்கு. அவ்வளவுதான், பெருசா உங்களுக்கு இந்த பாதிப்புமே இல்லை. ஆனா சரி பாதிப்புங்கிறது ஜாஸ்மினுக்கு தான். ஓகே சரி, இங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸ் உட்கார ஒரு இடம் காமிக்கிறாரு. ஒரு பெட் மாதிரி தான் இருக்கு, அதுல ஏறி உட்கார வைக்கிறாரு. அப்ப நீங்களும் ஏறி உட்காடுறீங்க. அந்த டைம்ல பார்த்தா அந்த ஜாஸ்மினை கூட்டிட்டு போன அந்த சிஸ்டர், அந்த நர்ஸ் திரும்ப வர்றாங்க. வந்துட்டு
சார் மே ஐ வாங்க. என்னாச்சு ஜாஸ்மினுக்கு? இல்லை, இவங்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க ஹெல்ப்புக்கு. நான் ஜாஸ்மினை வேற ஆளுக்கிட்ட கொடுத்துருக்கேன். அவங்க பார்த்துப்பாங்க, அந்த சிஸ்டர்ஸ் பார்த்துப்பாங்க. அப்படி இவரை ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு, பரவாயில்ல நீங்கள் வெளியே போங்க, நான் இவ்வளோ பார்த்துக்குறேன். ஆ, நீங்கள் போய் ஜாஸ்மினை பாருங்க. உங்ககிட்ட நான் என்ன டியூட்டி கொடுத்தேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? இல்லை சார், நீங்கள் இன்னவரில் அசிஸ்டண்ட் இல்லாமல் சொல்கிறேன்ல, போங்க போய் அவங்கள பாருங்க அப்படின்னு ஒரு மாதிரி திட்டி விடுறாரு. உங்களுக்கே ஜின்னோட இந்த ஃபேஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பீதி ஆகுது. பிகாஸ் ரொம்ப கோவப்படுற மாதிரி பேசுறாரா. அப்படியே உங்க பக்கத்துல ஃபேஸை திருப்பும் போது அவ்வளோ சிரிப்பு அந்த மனுஷன் மூஞ்சில. அப்ப நீங்களே என்ன நடக்குதுன்ற மாதிரி பாக்குறீங்க. பார்க்கும்போது அப்படியே அவரு உங்களுடைய கையில அந்த டீஞ்சர் எல்லாம் வைக்கிறாரு. உங்களுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அவரு லைட்டா ஊதி விட்டுட்டு டீச்சர் வச்சுட்டு இருக்காரு. முன்னாடி முடிஞ்சிச்சு. சரி திரும்பு. ஆ, திரும்பு. எதுக்கு? உன்னுடைய முதுகுல அடிபட்டிருக்கு, அந்த இடத்துலையும் ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. டீஞ்சர் வச்சு பிளாஸ்டர் ஒட்டிடுறேன். அது வேணும்னா சிஸ்டரை கூப்பிடுங்களேன். ஏன்? இல்லை, எனக்கு எனக்கு பேக் சைட் கொஞ்சம் சென்சிட்டிவ். ஸோ சென்சிட்டிவ்னா புரியல. இல்லை, அந்த இடத்துல கை வச்சாலும் எனக்கு கூசும் தான். ஓ வேன், இது வந்து ட்ரீட்மெண்ட். ஓகே, முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. ஓகே, சாரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி உட்காருங்க. அவருக்கு சிரிப்பு வருது நீங்கள் டாக்டர்னு கூப்பிட்ட போது. உங்களுக்கு அறியாமலே நீங்கள் அப்படி கூப்பிட்ருப்பீங்க. அவர் அப்படியே டீஞ்சர் எடுத்து உங்கள் அந்த பேக்கில் வைக்கிறாரு முதுகில். சரி எரிச்சல். இதுக்கு முன்னாடி வச்சது கூட உங்களுக்கு அவ்வளோ எரிச்சலாக தெரிஞ்சிருக்காது. அந்த இடத்துல ரொம்ப அடிபட்டிருக்கு. சரி எரிச்சல், நீங்கள் அப்படின்னு கத்திட்டீங்க. அப்போ அவரு என்னாச்சு? இல்லை, வலிக்குது, எரியுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு இருக்கீங்க. அப்போ அவரு லைட்டாக வந்து அப்படியே அப்படின்னு ஊதி விடுறாரு. உங்களுக்கு அடுத்த செகண்டே உங்களுடைய நமக்கு இந்த கூஸ் பம்ப்ஸ் வரும்போது இந்த பிம்பிள்ஸ் வந்த மாதிரி அங்கங்க எந்திரிக்கும் தெரியுமா, இந்த முடியெல்லாம் நட்டு நிக்கிற மாதிரி. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு புரியுது நீங்க உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சுன்னு. ஆனா அந்த மனுஷன் ரொம்ப என்ஜாய் பண்றாரு உங்களை அந்த மாதிரி டீஸ் பண்றது. அப்போ அப்படியே மறுபடியும் அதை திஞ்சர வைக்கிறாரு. உங்களுக்கு வலியும் அதே சமயம் ஒரு மாதிரி வேறொரு ஃபீலிங்கும் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க சார் முடிஞ்சிருச்சா? என்னது சாரா? இல்லை டாக்டர். டாக்டரா? நான் எப்படி கூப்பிடுறது? எப்படி கூப்பிடணும்? அது அது நீங்க தான் சொல்லணும். ஜின்னு கூப்பிடு. ஜின்னு கூப்பிடுன்னு சொன்னேன் அப்படின்னு உங்க காது பக்கத்துல வந்து சொல்றாரு. உங்களுக்கு மறுபடியும் கூசுது. அப்ப நீங்க லைட்டா திரும்பி பாக்குறீங்க. முடிஞ்சிருச்சு, திரும்பி உட்காரலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க திரும்பி உட்காந்துட்டீங்க. காலில் இருக்குல்ல? ஆமா. அப்ப கால்லையும் வச்சு விடுறாரு. மேல எங்காச்சும்? இல்ல இல்ல, மேலேங்க ஒண்ணும் இல்ல. இடுப்புல? இல்ல, அங்கெல்லாம் எதுவுமே இல்ல, இங்க மட்டும்தான். நான் அதை ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். ஓ, செக் பண்ணிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் டாக்டரோட டியூட்டி தானே, வேணும்னா நான். இல்ல இல்ல, தேவையில்லை, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவருக்கு சிரிப்பு வருது. அப்போ அவரு போய் அந்த கிளவுஸ், அது வரையில் அவர் வந்து கிளவுஸ் இதெல்லாமே மாட்டிட்டு இருப்பாரு. அது எல்லாத்தையும் போய் கொண்டு போய் அங்கே கழட்டி வைக்கிறாரு. அதே மாதிரி உங்களுடைய அந்த பஞ்சு, அது ஏதாவது க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து டஸ்ட்பின் போடுறாரு. நீங்கள் அவரையே பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ அவர் திடீர்னு உங்கள் பக்கத்தில் க்ளோஸாக வந்து அவ்வளோ நேரமாக நீங்கள் அந்த கட்டில் மாதிரி இருக்க அந்த செட்டப்பில் தான் உட்காந்துருக்கீங்க. திடீர்னு அவர் பாட்டுக்கு உங்கள் க்ளோஸ்அப்பில், ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து நீங்கள் உட்காந்துருப்பீங்க. நீங்கள் உட்காரதுக்கு அந்த ரெண்டு சைட்லேயும் அந்த கட்டில் மேலே அவர் கையை வச்சுட்டு உங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் ரொம்ப ஒத்து பார்த்துட்டு, சொல்லாமலே என்னை பார்ப்பது அது சரியா சரியா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு மாதிரி பாட்டா. அப்போ நீங்கள் அப்படி ப்ளஷ் ஆகுறீங்க. அப்போ சொல்லு அப்படி சொல்லும்போது, என்ன பாட்டெல்லாம் பாடுறீங்க? நான் பார்த்துட்டே தானே இருக்கேன், என்ன அப்படி பார்க்குற, அப்படியே முழுங்குற மாதிரி.
ஆ, அப்ப நீங்க மட்டும் என்ன? நான் என்ன? கேட்காமலே என்னை ரசிப்பது அது முறையா முறையா? அப்படின்னு பாட்டுக்கு எதிர்பார்த்து நீங்க பாடுறீங்க. அவருக்கு ஃப்ளஷ் ஆயிடுச்சு. அப்படியே அவர் உங்களை பார்த்து வயன் ஐ லவ் யூ அப்படின்னு நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது. கண்ணெல்லாம் ஒரு செகண்ட்ல அவருக்கு நிறைஞ்சிருச்சு. உங்க கண்ணு தான். நான் சொல்ல வந்தது உனக்கு புரிஞ்சிச்சா? நீங்க என்ன சொல்ல வந்தீங்க, நீங்க என்ன எப்படி பார்க்குறீங்க, எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு. அதுதான் நேற்று நைட்டே உங்ககிட்ட நான் வந்து சொன்னேன். நான் எதுவுமே தப்பாக எடுத்துக்கலைன்னு. வயன் நம்ம தெரியுது. வயன் ஐ ஐ ஐ வாண்ட் அப்படின்னு சொல்றதுக்குள்ளே நீங்க போய் லிப்லயே கிஸ் பண்ணியிருப்பீங்க. அவருக்கும் ஷோக்கு, உங்களுக்கும் ஷோக்கு. என்ன நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியல. நீங்க என்னமோ ஒரு ஆவேசத்துல போய் பண்ணிட்டீங்க. அப்ப அவரு அப்படியே அது அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் மட்டும்தான், அது அப்படியே முடிஞ்சிருக்கும். அப்ப அவரு நான் கேட்க வந்து இதுதானே உனக்கு புரிஞ்சிச்சா? அது என்னன்னு தெரியல. நீங்க எதை பத்தி நினைச்சாலும் அது எனக்கு கேக்குது, எனக்கு புரியுது. உங்களுக்கு உங்களுக்கு கேக்குதா அப்படின்னு நீங்க அவர்கிட்ட கேக்குறீங்க. ஆமா, நீ இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிஸ் பண்றதுக்காக மறுபடியும் கிட்ட வர்றதுக்குள்ளேயே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி உள்ள வர்றா. அப்போ இவரு திடீர்னு பேக்ல வந்துட்டாரு. நீங்க அப்படியே திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க. அப்ப அவரு நடத்துடா நடத்து. ஆனா வயன் நேத்து என்னமோ சொன்ன, பயமா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு. ஆனா என்ன நடக்குதுங்க? இல்லடா எனக்கு புரியல. என்னோடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு பாரு பாரு எவ்வளவு அடிபட்டிருக்குன்னு பாரு பாரு. ஆனா அசால்ட்டா தூக்கி கொடுத்துட்ட உன் அசிஸ்டன்ட் கிட்ட. அவளுக்கு எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா பாரு. இத்தினோண்டு அடிக்க நீ அவளை பத்திரமா பாத்துக்கிற. என்னடா நான் உன்னுடைய சொந்த தங்கச்சி தானே ஜாஸ்மின். இந்த சாக்குல நீ என்ன நிறைய டா போட்டு கூப்பிட்டுட்டேடி. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு நீங்க ரெண்டு பேருமே கப்பல் ஆயிட்டீங்க. அது எனக்கு பிரச்சனையே தோணல. ஆனா என்ன நீ கண்டுக்கல, அதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஜாஸ்மின் கண்ணுல கண்ணீர் தேங்க நின்று இருக்காளா. அப்ப நீங்க அப்படியே லைட்டா இறங்கிட்டு போய் அவளை கட்டி பிடிக்கிறீங்க. சாரி சாரி சாரி. இந்த செட்டப் வந்தனால தான் நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்றோன்றத வாய் திறந்து சொல்லிட்டோம். அப்ப இது சொல்லிட்டீங்களா? நான் உன்னுடைய அண்ணன் லவ் பண்றேன், அவரும் தான். ஏய், ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள. ஆமாடி, நான் நெக்ஸ்ட் வீக் இவங்க ஃபேமிலி வேற இங்க வர்றாங்கன்னு நீங்க நேத்து ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்தீங்கல்ல. ஆமா, அம்மாவுக்கு தான் இப்பவே நான் மெசேஜ் அனுப்பிட்டேன் சைட் வழியாவே. அடுத்த வாரமே போய் என்னோட ஃபேமிலியை மீட் பண்ணி கல்யாணத்துக்கு ஆனா ஏற்பாடெல்லாம் பண்ணிட வேண்டியதான். என்னடா நடக்குது? தோ அம்மா வேற இதை பாரு, என்கேஜ்மெண்ட் டேட் வேற ஃபிக்ஸ் பண்ணிட்டு அம்மா தான் ரிப்ளை அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து காமிக்கிறாங்க. என்னடா அண்ணன் நடக்குதுங்க? நான் தான் கேனையா? எப்படிடி உன்னோட ஹெல்ப் இல்லாம என்னுடைய அழகு பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஷோல்டர் மேல அவரு வந்து கை போட்டு நிக்கிறாரு. அப்ப உங்களுக்கு வலிக்குது, ஏன்னா அந்த இடத்துல தான் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அவரு ஐயோ சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தங்கச்சி முன்னாடியே கட்டி பிடிக்கிறாரு. அட கருமம் கருமம், ஏதாச்சும் பண்றதா இருந்தா பிரைவேட்டா பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி பாட்டுக்கு வெளியே கிளம்புறா. இது எப்படி தங்கச்சி இருக்கான்னா அவளுடைய வேஷம் இந்த பேண்ட்ஸ் தான் போட்டிருப்பா. ஸோ அது காலில் அடிபட்டுறதுனாலேயே அந்த பேண்டை வேற கிழிச்சிட்டுப்பாங்க. அதே மாதிரி முதுகுல, அதே மாதிரி மண்டையில, எல்லாத்துல இடத்துலயுமே அடிபட்டிருக்கும். ஃபுல் ஹேண்ட் வேற போட்டிருப்பா. ஃபுல் ஹேண்ட்ல ஒரு ஹேண்ட்ல தான் அடிபட்டிருக்கும், அந்த ஹேண்டையும் கிழிச்சு விட்டுருப்பாங்க. பார்த்த பரதேசி மாதிரி இருக்கா ஜாஸ்மின். அப்படி வெளியே நடந்து போகும்போது நம்ம ஒரு டாக்டர் குடுக்குடுக்குடேன்னு ஓடி வருவாரு. அப்போ ஓடி வந்து அப்படியே ஜாஸ்மினை பார்த்த உடனே ஸ்டக்காய் நிக்கிறாரு. நின்னுட்டு
அப்படியே வாய்ப்பிழந்து பார்த்துட்டு இருக்காரு. ஜாஸ்மின் என்ன கண்டுக்கவே இல்லை, அப்படியே க்ளோஸ் பண்ணி போயிட்டாங்க. அப்ப அவரு குடுகுடேன்னு மறுபடியும் உள்ள வந்துட்டு டாக்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்போ இவரு திரும்பி பாக்குறாரு. நீங்க கமிட் ஆயிட்டீங்களா? நீங்க கமிட் ஆயிட்டீங்களா? ஆமா. எப்படி உனக்கு தெரிஞ்சு? நீங்க முதல் வாட்டி அசிஸ்டன்ட் யாருமே இல்லாம ஒருத்தங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சுத்திலுமே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அப்பவே எல்லாருமே சொல்லிட்டாங்க அதுதான் உங்க ஃபியான்சின்னு. அதான் கேட்க வந்தேன், உங்க ஃபியான்சியா அது? எது? அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேர் போனாங்களே. நீ இங்க வந்து ஜாயின் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? ஜஸ்ட் 2 வீக். இந்த 2 வாரத்துல உனக்கு கத்துக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு என்னுடைய பர்சனல் லைஃப் தான் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸா தெரியுதா? இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் தான் டாக்டர். சாரி டாக்டர். அப்ப நீங்க கமிட் இல்லையா? ஏண்டா? டாக்டர் நானும் டாக்டர் தான். ஆனா நீ டாக்டர் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறியே. டாக்டர் கொஞ்சம் சொல்லுங்க, என் வாழ்க்கையே அதுல சம்பந்தப்பட்டிருக்கு. உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டு? ஏன், என்னாச்சு? இல்ல நான் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணு அங்க போறா, அதான் கேட்டேன். அதுல யார நீங்க லவ் பண்றீங்க? புரியல. இல்ல சாரி கட்டிட்டு வந்தவங்களா இல்ல ஜீன்ஸ் பேண்ட் அது போட்டுட்டு வந்திருக்காங்களே அவங்களையா? ஓ சரி, இதுல யாரு உன்னோட லவர்? அந்த பிச்சைக்காரி மாதிரி போறால அவதான் என்னோட லவர். இவரு சிரிக்கிறாரு. ஏன்னா ஜாஸ்மினை பாக்குறதுக்கு அந்த மாதிரிதான் இருந்திருக்கும், பிச்சைக்காரி மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி தலையெல்லாம் கலைஞ்சு இப்போ ஸ்லீவ் எல்லாம் கிழிச்சு விட்டு காலில் இருக்கிற பேண்ட்ஸோடைய இதுவும் எல்லாமே கிழிஞ்சு போய் இருந்திருக்கும். பாக்குறதுக்கு அசல் பிச்சைக்காரி மாதிரி தான் இருந்திருக்கும். அப்போ அவர் சொன்ன போது இவர் சிரிக்கிறாரு. இல்ல சாரில வந்த பொண்ணுதான். அப்பா இல்ல நான் ஒண்ணு கேக்கட்டா? கேளுங்க டாக்டர். அந்த பொண்ண உனக்கு எதுக்கு பிடிச்சிருக்கு? நீங்க சொன்னீங்கல்ல உங்களுடைய பர்சனல், அது மாதிரி அதுவும் என்னோட பர்சனல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நடக்க போறாரு. அவரு பேரு வந்து ஜாயின் வச்சுக்கலாம். ஜாய் நடக்க போறாரு. அப்போ இவரு திடீர்னு ஜாயோட அந்த டாக்டர் கோட் இருக்கும்ல ஒயிட் கலர், அதுல புடிச்சு இழுத்துருப்பாரு பின்னாடி இருந்து. அப்போ இவரு திரும்பி பாக்குறாரு. எங்க போற? முதல்ல சொல்லிட்டு போ, அந்த பொண்ண உனக்கு எதுக்கு பிடிச்சிருக்கு? நான் காலேஜ்ல போறதுல இருந்து நான் பாத்திருக்கேன் அந்த பொண்ண. ஓ எங்க பாத்திருக்க? பஸ் ஸ்டாண்ட்ல. நான் அது க்ரோஸ் பண்ணி தான் நம்ம மெடிக்கல் காலேஜுக்கு போனோம். அப்படி பார்த்தேன்னா எனக்கு பார்த்த போதே பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கியா அவளை? எனக்கு கொஞ்சம் பயம் ஜாஸ்தி, அந்த மாதிரிலாம் பண்ணதில்ல. நான் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. அந்த அழுக்கு சட்டையோட போற அவ கியூட்டா இருக்கா. உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களை அவரை பத்தி நான் ஏதாச்சும் சொன்னேனா? அவ அழகுதான், எனக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி கியூட்டா சொல்றாரு. அப்போ விதி யார விட்டுச்சு? உன் வாழ்க்கை அவ கையிலன்னு இருக்கும். நோ வேர்ட்ஸ் டு சே. என்ன டாக்டர் எப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, என் தங்கச்சி தான். அதான். என்னது மச்சான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வாடா மாப்ள போய் டீ சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஜின்னு பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலா, இன்னே வரையில யாருக்கிட்டையுமே அவர் இவ்வளோ கேஷுவலா இருந்ததே இல்லை. ஜாய் கூட அவ்வளோ கேஷுவலா கேண்டீன் போறாரு. எல்லாருமே பார்த்து அப்படியே வாயில கை வச்சுட்டு நிக்கிறாங்க. பாரு, ஒரு பொண்ணு வாழ்க்கையில வந்த உடனே டாக்டரோட லைஃப் எப்படி திருப்பி போட்டுருச்சுல அப்படின்ற மாதிரி எல்லாருமே முன்னோர்த்து பேசிட்டே இருக்காங்க. இது இவரோட காதலி விழுது, இவருக்கு பிளஷ் ஆகுது. அந்த டைம்ல ஜின்னோடைய வீட்டுல ஜின்னோடைய அம்மா அப்பா எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். அப்போ அவங்களுக்கும் ஓகே தான். அப்போ ஒரு நாள் ஜின் அங்க உட்காந்துருக்காரு. அதாவது இப்போ 2 நாள் வயன் வந்து இங்க வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. மறாவது நாள் தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதுக்கு மறாவது நாள் இப்போ ஜின் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காரு சோஃபால. அப்போ நீங்க வந்து அப்படியே நடந்து போறீங்க, அவரை கிராஸ் பண்ணிட்டு போகும்போது அவங்க உங்களை திரும்பி பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க.
அப்போ ஜின்னோடைய அம்மா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோடைய பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. அப்ப ஜின்ன, ஏம்மா இப்படி கலாய்ச்சிட்டு இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. எப்படி இப்படியே உட்காந்து ஜினாயகராகவே போயிடுவியோன்னு நினைச்சேன். இல்ல இல்ல, எனக்கும் அந்த காதல் கத்திரிக்காய் அதெல்லாம் பூக்கும் மலரும்னு நிரூபிச்சிட்டடா. ஆனா ஜின்னு, இல்ல நீ சொன்ன மாதிரி அந்த நீ பேசுறது அவளுக்கு புரியணும், அவ பேசுறது சே நீ நினைக்கிறது அவளுக்கு கேட்கணும், அவ பேசுறது உனக்கு கேட்கணும் அப்படின்னு என்னமோ உருட்டுனியே, அதெல்லாம் இருக்கா? இல்ல ஜஸ்ட் உருட்டு தானா அப்படின்னு ஜின்னோட அம்மா கேக்குறாங்க. அப்ப ஜின்ன, ஏமா ப்ரூவ் பண்ணணுமா? ஓ அவ்வளோ தைரியம்? ஆமாமா, ப்ரூவ் பண்ணட்டா? சரி ப்ரூவ் பண்ண. அப்போ அவரு, பாத்துக்கோ, இப்ப நான் அவளை கூப்பிட மாட்டேன், ஆனா என் மனசுல நான் கூப்பிடுவேன், அவ திரும்பி பாப்பாரு. அதே மாதிரியே அவரு மனசுல அப்படின்னு கூப்பிட்டு அடுத்த செகண்டே நீங்க திரும்பி பார்த்திருப்பீங்க. பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு என்னன்ற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்றீங்க. ஜின்னோட அம்மாவுக்கு அவ்வளோ ஷாக்கு. அப்ப அவரு லைட்டா கண்ணடிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாரா? அப்ப நீங்க அப்படி ப்ரஷ் ஆயிட்டு போறீங்க. ஜின்னோட அம்மா, என்னடா நடக்குது? சரி நெக்ஸ்ட் டெமோ காமிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற நார்மலா எல்லாருமே இருக்கிற மாதிரியே உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜின்னோடைய அம்மா காதுல போய், அம்மா இப்ப பாரு, நான் எனக்கு இந்த ஃபுட் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டு மனசுல நினைப்பேன். அது உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அது உனக்கும் எனக்கு மட்டும்தானேம்மா தெரியும், பாரு அந்த ஃபுட் எனக்கு வேணும் அப்படின்னு வாயன்கிட்ட கேட்குற மாதிரியே நான் சொல்லுவேன், என் மனசுல மட்டும்தான். ஆனா கரெக்டா அவ அது எடுத்து எனக்கு கொடுப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே அவரு நினைக்கிறாரு. அவரு லைட்டா அந்த சைட் பாக்குறாரு. ஆனா நீங்க அடுத்த செகண்டே அதை எடுத்துட்டு அவரு பிளேட்ல வச்சிருப்பீங்க. அப்போ திடீர்னு ஜின்னோட அம்மா, அவனுக்கு அது பிடிக்காது சொல்லும்போது, அப்ப நீங்க அவரை பாக்குறீங்க, இல்ல எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஜின்னு சொல்றாரு. அப்போ அம்மாவுக்கு அடுத்த ஷோக்கு. அதே மாதிரிதான் இவரு ஒவ்வொரு விஷயமா அம்மா காதுல போய் இதை நான் சொல்ல போறேன், அவ அதை பண்ணுவா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. கரெக்டா அதே மாதிரிதான் நடந்துட்டே இருக்கும். போதும்டா நிறுத்து, நான் ஒத்துக்கிறேன், நீ சொன்ன அதே மாதிரி ஒரு பொண்ணு உன் வாழ்க்கையில வந்திருக்கு, நான் ஒத்துக்கிறேன், நானும் ஹாப்பியா தான் இருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பல நான் என்ன வேற பார்த்ததே இல்லடா, என்னமோ ஃபேரி டேல் ஸ்டோரி கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்னு அம்மா சொல்லிட்டு அம்மாவுக்கு தலையில கிட்டுன்னு சுத்தவே ஆரம்பிச்சிருச்சு. அம்மா எந்திரிச்சு போறாங்க. ஆனா போகும்போது அப்படி திரும்பி பார்த்து உங்க 2 பேர்த்தையுமே அப்படியே திருஷ்டி சுத்தி போடுற மாதிரி அப்படியே கையை 2த்தையுமே அப்படி பண்ணிட்டு இந்த தலையில இந்த சொடக்கு எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி திருஷ்டி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு, அப்பா என் குழந்தைங்க தீர்க்க ஆயுசா சந்தோஷமா ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. அதே மாதிரி டேஸ் ஸ்கிப் ஆகுது ஆஸ் யூஷுவல். நம்ம வயனோடைய கசின்ஸ் வீட்டுக்கு போறா. 1 வீக்லேயே மேரேஜ் முடியுது. அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கொரியா வந்திருப்பாங்க. வந்தபோது ஜின்னோடைய ஃபேமிலி ஒஃபிஷியலா போய் உங்களோட ஃபேமிலியை மீட் பண்றாங்க. ஆனா அவங்க இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. உங்க அப்பா தான் மெயினான பிரச்சனையே. உங்க அம்மா கூட ஒரு விதத்துல ஓகே சொல்றாங்க, ஆனா உங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அவரு ஜாதி மதம் அதே மாதிரி ஃபினான்ஷியல் டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி காமிக்கிறாரு. அப்போ அவரு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு, வயன் நீ உன்னோட அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அத்தை பையனை கூப்பிடுறாங்க. அப்போ அவரும் வர்றாரு, இவன் தான் உன்னுடைய மாப்பிள்ளை, நெக்ஸ்ட் வீக்லேயே உனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது அவரு அந்த அத்தை பையன், சாரி மாமா என்ன மன்னிச்சிருங்க, பிடிக்காத ஒரு பொண்ணு கூட என்னால் லைஃப் லாங் லீட் பண்ண முடியாது. மாப்பிள்ளை நீ சொன்னா புரிஞ்சுக்கோ, பயன் சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும், அவளுக்கு எல்லாமே தெரியற வயசு தான் மாமா, அவளுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஜின் இவர் எனக்கு நல்லா தெரியும். என்னன்னா ஒரு வாட்டி என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆனபோது இங்கே தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். லீடிங் சர்ஜன்ஸ்லேயே டாப் 10ல நின்றுட்டு இருக்காரு. இவரை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை வேற யாருக்கு கிடைக்கும்னு நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க? ஏன் நீ என்னுடைய மாமா கொஞ்சம் நிறுத்துங்க,
இறந்து போற டைம்ல எங்க அம்மா உங்ககிட்ட சொந்த வீட்டை போகக்கூடாது, உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுன்னு கேட்டாங்க. அது அது அவங்களுடைய ஒரு விஷயம் இருந்தாலும் அது பாஸ்ட் மாமா, நீங்க புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு 2 பேருக்குமே அந்த ஒரு நினைப்பே இல்லை. நீங்க யோசிச்சுக்கோங்க. நான் பையனை அந்த மாதிரி நினைச்சதே இல்லை. என்னுடைய குட்டி தங்கச்சியை தான் நான் அவளை பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா? நீங்க இப்ப பண்றது என்ன தெரியுமா? லிட்ரலி ஒரு தங்கச்சிய ஒரு அண்ணன் கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் மூஞ்சியெல்லாம் ரொம்ப கோபத்துல நெறியுது. அது மட்டும் இல்ல மாமா, நான் வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவ வேற இப்ப பிரெக்னெண்டா இருக்கா. அவளை ஏமாத்திட்டலாம் என்னால. நிறுத்து, சொல்ல வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டால. உனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா அது ஓப்பனா சொல்லிக்கலாம். அதுக்குன்னு வயனை இவ்வளோ சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேச வேண்டிய தேவையில்லை. வயனுக்கு எது நல்லது கெட்டதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும், புரியுதுல? கெட் அவுட் அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கண்ணெல்லாம் நெறியுது. நீங்க ஒரு மாதிரி அழற மாதிரி நின்றுருக்கீங்க. அப்போ உங்க அப்பா வந்து, உனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்பா, உனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமாப்பா, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ பிடிச்சிருக்கு? ஆ ஒரு ஒரு 5 வருஷம் முடிஞ்சாலும் உங்களுக்கு இடையில இருக்கிற இந்த லவ் அப்படி இருக்குமா? ஏன்ப்பா அப்படி கேட்குறீங்க? சொல்லு. ஏன்னா இது இன்ஃபேக்சுவேஷனா இல்லை லவ்வா இல்லை என்ன கர்மமான்னு எனக்கு தெரியல. திடீர்னு வந்த ஒரு 1 வீக்குள்ளே இருக்குமா? அதுக்குள்ளே லவ்னு எல்லாம் சொன்னா ஜஸ் இதை நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. அப்பா அந்த மாதிரி இல்லைப்பா, நான் உண்மையாலுமே அவரை லவ் பண்ணுறேன். அவரும் என்ன? ஜஸ்ட் ஸ்டாப் இட் வான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க? கல்யாணங்கிறது விளையாட்டு விஷயம் நினச்சிட்டு இருக்கியா? நாங்கள் பெரியவங்களை பார்த்து செஞ்சு வச்சாதான் அது கரெக்டாக இருக்கும். இந்த லவ் மேரேஜ் எல்லாம் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது, புரியுதா? அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உங்ககிட்ட பேசுகிறாரு. அப்போ ஜீன் திடீர்னு எந்திரிச்சு, மாமா. அப்போ அவர் திரும்பி பார்க்குறாரு. மே ஐ சே சம்திங்? என்ன லவ் மேரேஜ் எல்லாமே அப்படியே முடிஞ்சு போயிடுன்னெல்லாம் நீங்கள் சொல்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா எங்கள் அப்பாவும் லவ் மேரேஜ் தான். எங்கள் அம்மா இந்தியா தான். லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாங்க. வீட்டில் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. எனக்கே எங்க அப்பா அம்மா லவ்வை பார்த்து தான் லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணமே வந்துச்சு. அவ்வளோ லவ்லி டவ்லி கப்பலாக இருக்காங்க. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, நான் இருக்கேன். ரொம்ப அழகாக வளர்த்து விட்டுருக்காங்க. என் தங்கச்சியும் அவளும் டாக்டருக்கு தான் படிச்சுட்டு இருக்கா. நானும் டாக்டர். வசதி வாய்ப்பில் உங்களை விட ஒரு துளி அளவு கூட நாங்கள் கம்மி இல்லை. ஊரில் இருக்கிற சொத்தெல்லாம் விட்டா உங்களை விட ஜாஸ்தியாகவே எங்ககிட்ட இருக்கும். அப்புறம் காஸ்ட். இந்த காலகட்டத்தில் காஸ்ட், அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. இனி ஒரு வாட்டி கூட வயனுக்காக பிறந்தா வர முடியும். வேற காஸ்டில் பிறக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சா கூட எங்க அப்பா அம்மாவுக்கு தான் மறுபடியும் பிறக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா அவங்களுடைய காதல் நான் இப்பவும் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஸோ லவ் மேரேஜ் ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன ஜஸ்ட் 1 வீக்லேயே இந்த மாதிரி லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறோம், அதுதான் உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் சொன்ன மாதிரி 5 இல்லை 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் வேணும்னாலும் வயனுக்காக நான் காத்துட்ருப்பேன். எனக்காக அவளும் காத்துட்ருப்பா. ஏன்னா நாங்கள் பார்த்த அடுத்த செகண்டே ஃபால் இன் லவ் வித் ஈச் அதர். அது உங்களுக்கு சொன்னா புரியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உண்மையாலுமே வயனை லவ் பண்றேன். அவளும் அப்படிதான். வேணும்னு நீங்க டெக்ஸ்ட் வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்றதுக்கு நான் ரெடி. அப்போ நானும் ரெடி. அப்போ அவரு உங்களை 2 பேத்தையுமே பாக்குறாங்க. ஆனா நான் ரெடி இல்லையே. சரி மாப்பிள்ள, எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் கேட்டுட்டாரு. நீங்க ரொம்ப பெரிய பிரச்சனையா பிரளயமா வெடிக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா இவ்வளவு சுமூகமா மாறிடும்னு நினைச்சு கூட பாக்கல. நீங்க அப்பாவை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டீங்களா? அப்புறம்
என் பொண்ணுடைய சந்தோஷத்தையும் நான் பார்க்கல. உன் மாமன் பையனை நான் கட்டிக்க சொன்னாலும் நீ நோன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேனா அதுக்கப்புறமா நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன், புரியுதா? பிகாஸ் யூ ஆர் மை ஓன்லி டாட்டர், புரியுதுல்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்போ அடடா, ஒரு ஹிட்லர் மனசுல இப்படி ஒரு இதயமா அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. அப்போ அவரு, என்ன மாப்பிள்ள பாத்துட்டு நிக்கிறீங்க, இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னையும் பக்கத்துல அழைச்சிட்டு உங்களை 2 பேர்த்தையுமே சேர்த்தபடி கட்டி அணைச்சுப்பாரு. என் பொண்ணு நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா அவகிட்ட நடந்துப்பேன், அவளை கொஞ்சம் பத்திரமா வளர்த்திருக்கேன், உங்க கையில நான் முழுசா கொடுக்க போறேன், பத்திரமா பார்த்துக்கோங்க, உங்களை நம்பி உங்க ஃபேமிலியை நம்பி நான் கொடுக்க போறேன், புரியுதுல்ல அப்படின்னு சொல்லும்போது ஜின்னு அப்படியே டிங்கு 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 டிங்குன்னு மண்டையாட்டுறாரு. எல்லாமே ரொம்ப ஹாப்பி. ஜின்னோடைய அம்மாவா இருந்தாலும் சரி அப்பாவா இருந்தாலும் சரி படுக்கு 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 படுக்குன்னு ஹார்ட் வந்து அடிச்சிட்டு இருக்கும். இவர் என்ன சொல்லுவாரோ, சம்மதிக்க மாட்டாரோ, கடைசியில பொண்ணை கூட்டிட்டு வர வேண்டி வருமானு எல்லாம் அம்மா வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா எதுவுமே நடக்காம சுமூகமாவே எல்லாமே நடந்திருக்கும். அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. அப்படியே நெக்ஸ்ட் வீக்லயே உங்களுக்கும் ஜின்னுக்கும் கொரியாலேயே கல்யாணம் நடத்துறதுக்காக ஏற்பாடு பண்றாங்க. பிகாஸ் என்னன்னா இதுலயே சொந்தக்காரங்க எல்லாமே வந்திருப்பாங்க. பிகாஸ் வயனுடைய கசினுக்கு மேரேஜ் ஆனதுனாலயே சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. அவங்க சொந்தம் எல்லாமே அங்கதான் இருக்கு. இங்க ஜின்னோடைய சொந்தம் தான் இந்தியால இருந்து நிறைய பேர் வரணும். அதெல்லாம் ஃபிளைட் பிடிச்சி அதெல்லாம் சீக்கிரமாவே அவங்களும் வந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜின்னோடைய அம்மானா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவ்வளோ இஷ்டம், அவ்வளோ நல்ல கேரக்டர் அவங்க. அந்த மாதிரி அதே மாதிரி தான் ஜின்னோடைய அப்பாவுக்கும் ஒரு தனி மதிப்பே இருக்கு. அவங்க கூப்பிட்டா அடுத்த செகண்ட் நேரடியா போய் கூப்பிடணும்னால அவசியமே இல்லை, கூப்பிட்டாலே அடுத்த செகண்டே வந்து நிப்பாங்க. அந்த மாதிரி தான். அதே மாதிரியே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நடக்குது. ஆனா இது வந்து கொரியாங்கிறதுனால அவங்க இந்தியால போய் இந்தியன் ஸ்டைல் படி தாலி கட்டுற மேரேஜ் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இங்க வந்து கிறிஸ்டியன் ஸ்டைல்ல மேரேஜ் பண்ணலான்ற ஒரு ஐடியால இருக்காங்க. அதுக்காக நீங்க நிறைய பர்ச்சேஸ் போவீங்க, அந்த இடத்துல குட்டி குட்டி ரொமான்ஸ் எல்லாம் நடக்கும். அவரு என்ன நினைக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் நின்றுப்பீங்க. நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவருக்கும் அதே மாதிரி கேட்கும். ஒரே ரொமான்ஸ் வைபவம் தான் அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படியே போறச்சதான் ஏன்னாச்சுன்னா உங்களுடைய கல்யாண நாள் வருது. அப்போ நீங்க சர்ச்சுக்கு போறீங்க. காஸ்டியூம்ஸ்ல இருந்து எல்லாமே அங்க போய் தான் சேஞ்ச் பண்றது, பியூட்டிஷியன் எல்லாத்தையுமே அங்க கூட்டிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு பியூட்டிஷியன் வர்றாங்க. ஜஸ்ட் அவங்க உங்களை மேக்கப் பண்ணி அந்த மாதிரி மட்டும்தான் பண்ண வேண்டி இருக்கும். மற்ற எல்லா ஆர்னமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே நீங்களே வாங்கியிருப்பீங்க. அந்த டைம்ல தான் பார்த்தா உங்களுடைய வெட்டிங் கவுனை எடுத்துட்டு வர மறந்துருப்பீங்க, வீட்லயே வச்சிருப்பீங்க. ஐயோ, கவனம் மறந்துட்டேன் ஜாஸ்மின். அடி லூசு வயன், இதே மறந்துருப்ப. சரி நான் போய் எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள சொல்றதுக்குள்ளேயே ஜாஸ்மினை வந்து யாரோ கூப்பிட்டுட்டாங்க. என்னமோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு, இருவா நான் அப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவ போறா. நீங்க வேற ரொம்ப பதட்டத்திலே இருக்கீங்க. அந்த டைம்ல பார்த்தா ஜின்னு உங்களை பார்க்கணும், அந்த வெட்டிங் கவுன்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசாசியா ஓடி வருவாரு. அவர் கோட் சூட் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருப்பாரு. ஃபுல்லா ஒயிட்டு தான் கலரு, ஒயிட் அண்ட் ஒயிட்லயே போட்டிருப்பாரு கோட் சூட்டு. அவருடைய இந்த ஸ்மைலுக்கும் எக்ஸ்பிரஷன்ஸுக்கும் எல்லாத்துக்குமே பார்த்து நீங்க அப்படியே ஸ்டன் ஆயிடுபான்னு சொல்லிட்டு நிப்பீங்க. அப்ப அவரு, என்னடி இப்படி நிக்கிற, நான் உன்னை வெட்டிங் கவுன்ல பாக்கணும்னு ஆசையா வந்தா அப்படின்னு சொல்லும்போது, நான் மறந்துட்டேன். என்ன மறந்த? கவுனை வீட்லயே வச்சுட்டேன், அந்த சூட்கேஸ் அங்கதான் இருக்கு. ஏன் வேணா இப்படி யாராச்சும் மறப்பாங்களா? மறக்கிறது காரணமே நீ தானே. காலையில வந்து என்னடா சில்மிஷம். சரி ஓகே ஓகே பரவாயில்ல, பெண்ண கவுன் வேணும் அவ்வளவுதானே, வா நாமளே போய் எடுத்துட்டு வரலாம். அம்மா திட்டுவாங்க. யாரு, எங்க அம்மாவா? உனக்கே தெரியல, கல்யாணம் டேட் எப்ப ஃபிக்ஸ் ஆச்சோ அதுக்கப்புறமா என்னை உன்னை எங்கேயுமே வெளியே விடல. அதை தாண்டி சொல்றேன், கல்யாணத்துக்கு முன்ன ஒரு வாட்டியாச்சும் உன்னை வெளியே அழைச்சிட்டு போனோம். வா, யாருக்குமே தெரியாம சீக்கிரமாவே ஓடி போய் சீக்கிரமாவே வந்துடலாம். வேண்டாம் ஜென், எனக்கு பயமா இருக்கு. சொல்றேன்ல வா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கை பிடிச்சு தரேன்னு இழுத்துட்டு போறாங்க. யாரு கண்ணுலயுமே படாம அப்படியே லைட்டா ஸ்கூட்டா இருப்பீங்க. அந்த டைம்ல ஸ்கூட்டாயி நீங்க கரெக்டா சர்ச்சுக்கு வெளியே போறச்ச ஜின்னோட அம்மா கை கட்டிட்டு அங்க நிப்பாங்க. எங்க போற? இல்லம்மா, வயனோடைய ட்ரெஸ் வயன் மறந்து வச்சுட்டான். ட்ரெஸ்ஸா? எந்த ட்ரெஸ்? வெட்டிங் கவுன். வயன் சாரி. இதெல்லாம் மறப்பாங்களா? சரி விடு, நான் அப்பாவை அனுப்பி எடுத்துட்டு வர சொல்றேன். ஆமா 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 ஆமா. ஏன் இத்தனை அம்மா? ஆமா 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 ஆமா.
அடைச்சி சொல்லு. நானும் வாயின போய் எடுத்துருவேன். டேய் வேணாண்டா, கல்யாணம் நாள் வேற, நல்ல நாள் வேற. இந்த டைம்ல பொண்ணும் பையனும் வெளியே இறங்குறது அவ்வளோ நல்லது இல்லை. உனக்கு தெரியல, நான் கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் நம்பிக்கை ஜாஸ்தி. அம்மா நீ எல்லாம் எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்க? இந்தியால இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. பொண்ணுக்கும் பையனுக்கும் நிச்சயம் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா அவங்கள வெளியே விட மாட்டாங்கடா. ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துரும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் சொல்றேன், வேண்டாம், நான் ஜாஸ்மின் அனுப்பிடுறேன். அம்மா ப்ளீஸ் அம்மா, அது இந்தியால தானே, இது கொரியா, இங்க என்ன பிரச்சனை வரப்போகுது? ஜின் சொல்றது கேளு அம்மா, ப்ளீஸ்மா, போயிட்டு வரேம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி இதுதான் எங்களோட லாஸ்ட் அவுட்டிங்க, உனக்கு புரியுதா? நாங்க போயிட்டு வரோம் ப்ளீஸ். என் செல்ல அம்மால பட்ட அம்மாலன்னு சொல்லிட்டு ஜின்னு பாட்டுக்கு அம்மாவோட கன்னத்துல கிஸ் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு உங்க கையை பிடிச்சி எடுத்துட்டு கூட்டிட்டு போயிருப்பாரு. கடவுளே, என் குழந்தைங்களை நீ தான் காப்பாற்றணும், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோடைய அம்மா அப்படியே ப்ரே பண்ணுறாங்க. அப்போது நீங்களும் ஜின்னும் அப்படியே போயிருப்பீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போயிருப்பீங்க. போய் அப்படி கவனம் எடுத்துட்டு கரெக்டாக காருக்குள்ளே வச்சுட்டீங்க. வச்சுட்டு அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்கு ஜின். வேன் ஒன்று கூட. ஜின், கல்யாணத்துக்கு டைம் ஆகுது. தெரியும்டி, இதுதான் இனி நீ எனக்கு கொடுக்க போற பிஃபோர் மேரேஜுக்கான என்ன லவ்வரா கொடுக்க போற கடைசி முத்தம். ஒன்னு கொடுடி ப்ளீஸ் டி. நோ ஜின், ப்ளீஸ் சொல்றது கேளு. பக்கத்துல வராதடா, நீ கார்ல இருக்கோண்டா, போ. நீ அங்க போறதுக்குள்ளே எனக்கு கொடுத்துருப்ப. கொடுக்க முடியாதுன்னா முடியாது, அவ்வளவுதான். இனி எதுவா இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் தான். நீ கேட்கும் போது எல்லாமே நான் கொடுத்துட்டு தானே இருக்க, அப்புறம் என்ன இப்ப மட்டும் ஸ்பெஷலா? இன்னைக்கு காலையில கூட நீ இந்த மாதிரி பண்ணதுலதான் கவனம் கூட மறந்துட்ட. ஓ கேரி பாண்டாட்டி அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க சிரிக்கிறீங்க. அப்ப அவரு காரை எடுத்துட்டாரு. எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவரு லைட்டா உங்களை திரும்பி பாக்குறாரு. அப்ப நீங்க முன்னாடி பார்த்து ஓட்டு ஜின், என்ன இப்படி விளையாடுற? ஒண்ணு கூட, நான் கொஞ்சம் நிம்மதியாவே. ஜின் ப்ளீஸ். ஓகே சரி பரவாயில்ல, எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்றாரு. அப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இப்போ நீங்க அந்த சீட் பெல்ட்டை கழட்டிட்டு அப்படியே லைட்டா அவர் பக்கத்துல போறீங்க. அவருக்கு புரிஞ்சது நீங்க கிஸ் பண்ணத்தான் வர்றீங்கன்னு. அப்ப அவரு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே கன்னத்தை மட்டும் காமிப்பாரு. காமிச்சிட்டு இருக்கும்போது அப்ப நீங்க கன்னத்துல கிஸ் பண்ண போறதுக்குள்ள அவளு அப்படியே டெடுக்குன்னு அவரு திரும்புவாரு. கரெக்டா லிப்ல கிஸ் ஆயிருக்கும். பொறுக்கி அப்படின்னு சொல்றதுக்கும் கரெக்டா ஒரு கண்டெய்னர் வந்து உங்க காரை ஆக்சிடென்ட் பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும். கார் அப்படியே ஜம்பாய் ரோலாய் அப்படி தெரிச்சு போய் விழுது. காருக்குள்ள ஸ்லோ மோஷன்ல ஜின்னி உங்களையும் காமிக்கிறாங்க. நிறைய அந்த ப்ராக்கன் கிளாஸ் எல்லாம் வந்து உங்க ஃபேஸ்ல உங்க ஸ்கின்ல அங்கங்க இடத்துல வந்து கிழிச்சிட்டு இருக்கும். ஜின்னுக்கும் அப்படித்தான். ஆனா ஜின் வந்து சீட் பெல்ட் போட்டுறதுக்குனாலேயே அவருக்கு அந்த கிழிக்கிறது மட்டும்தான் இருக்கும். ஆனா உங்களுடைய தலை வந்து அங்கேயும் இங்கேயும் டுமில்னு போய் இடிச்சிருக்கும். உங்க கண்ணெல்லாம் வந்து அப்படியே வைட்டா ஓப்பன் ஆகுது. அதுக்கிடையிலேயே ஒரு கிளாஸ் பீஸ் வந்து உங்க வயிற்ற வேற கிழிச்சு வயிற்றுல கரெக்டா போய் அப்படியே பட்டிருக்கும். நீங்க கடைசியா சொல்ற வார்த்தையே ஜின் அப்படின்னு தான் இருக்கும். அவரு கண்ணு அந்த வார்த்தையை கேட்டுதான் கடைசியா க்ளோஸ் ஆகுது. அங்கிருந்து சீன் கட் பண்ணா இப்போ ஜின் கண்ணை திறக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல ஐசியூ ரூம்ல இருக்காரு. அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர், அந்த ஐசியூ ரூமுக்கான அந்த எல்லா சவுண்ட்ஸும் கேட்குது. அந்த பீப் சவுண்ட்ஸு, அதே மாதிரி அந்த இசிஜி மிஷினோட சவுண்ட். ரொம்ப குளிராக இருக்கு. அவர் தலையில் கட்டு போட்டிருக்காங்க, கழுத்தில் பிளாஸ்டர் போட்டிருக்காங்க. லைட்டாக அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது யாருமே இல்லை அந்த இடத்துல. திடீர்னு ஒரு சிஸ்டர் வர்றாங்க. டாக்டர் ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவர் லைட்டாக கண்ணை அப்படியே பிளிங்க் பண்ணி ஆமான்ற மாதிரி லைட்டாக தலையும் அசைக்கிறாரு. வெயிட் ஐ வில் கால் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே போயிருப்பாங்க. போயிட்டு கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வருவாங்க. வந்துட்டு இவரை கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாங்க. ஆர் யூ ஓகே
அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. கேன் யூ ஹியர் மீ அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி ஜின்னோடைய ஃப்ரெண்டில் போய் இந்த கையை காமிச்சிட்டு விரல் எவ்வளோ இருக்குது அது தெரியுதா, இஸ் இட் 1 or 2 அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் எல்லாமே கரெக்டாக சொல்கிறாரு. பேச முடியலைனாலும் ஸ்ட்ரகிள் பண்ணி சொல்கிறாரு. ஓகே, பிரச்சனை எதுவுமே இல்லை அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி சரி ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போகிறாரு. ஆனால் ஜின்னுக்கு வந்து ஃபுல் உங்களோட ஞாபகம் தான், உங்களுக்கு என்னாச்சு, உங்களுக்கு என்ன இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் யாருக்கிட்டையும் என்ன கேட்குறதுன்னு தெரியல. ஜின்னுக்கா பேசக்கூட முடியல. அப்படியே 2 செகண்டில் மறுபடியும் தூங்கியிருப்பாரு. அன்னைக்கு ஈவினிங் வந்து ஜின்னோடைய அம்மா உள்ளே வர்றாங்க ஐசியூ ரூமுக்குள்ளே. ஜின்னை பார்த்து அவங்க கண்ணெல்லாம் அப்படியே நிறைஞ்சு வழியுது. அப்போ அம்மாவை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணி, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, வாயன இங்கே இருக்கா, வாயனுக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது அம்மா சிரிச்சுட்டு, இல்லைடா ஒரு பிரச்சனையும் இல்லை, வாயன் அந்த ஐசி ரூமில் இருக்கா, அவன் ஹெல்த்தியாக தான் இருக்கா, பரவாயில்ல இல்லை, அவன் நல்லா இருக்கா, இப்போதாம்மா நிம்மதியாகவே இருக்கு. சாரிம்மா, உன் பேச்சை கேட்காம போயிட்டேன், சாரி. அதெல்லாம் விடுடா, நீ நல்லா இருக்கல்ல, அதுவே போதும், நீ எதுவும் ஸ்ட்ரகிள் பண்ணாத, பேசாம படு அப்படின்னு சொல்லும்போது தான் ஜின்னுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அவர் அப்படியே கேஷுவலாக இருந்துட்டாரு. அப்படியே டேஸை ஸ்கிப் ஆகுது. நார்மல் வார்டுக்கு நம்ம ஜின்னை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அவர் படுத்துட்ருக்காரு. அப்போ அம்மா வர்றாங்க. வந்துட்டு, இப்போ எப்படி இருக்குப்பா, நல்லா இருக்கியா? எனக்கு என்னம்மா, வயனை நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்களா? இல்லை, இப்போவும் ஐசியூவில் தான் இருக்கா. ஓ ஓகே, சரி, அவளை எனக்கு பார்க்கணும், நான் போகணுமா, எனக்கு கொஞ்சம் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவர் இப்போவும் வீல் சேரில் தான் இருந்துட்டுருக்காரு. பிகாஸ் அவருடைய காலுக்கு கொஞ்சம் ஃப்ராக்சராக இருந்திருக்கும். அப்போ அம்மா சொல்கிறாங்க, இல்லைடா, அங்கே யாரையுமே அனுமதிக்க மாட்டாங்க, அதனால தான். சொல்லும்போது, என்னம்மா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானே ஒரு டாக்டர், உங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாம் பார்க்க முடியும், நீங்கள் என்ன அழைச்சிட்டு போங்க, எனக்கு அவளை பார்க்கணுமா. ஜின் சொல்கிறது கேளுடா, இப்போ வேண்டாம், அப்புறமா பார்த்துக்கலாம், அவளையும் நார்மல் வார்டில் 2 நாளைக்கு அப்புறமா ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க, அப்புறமா நீயே அவளை டைரெக்டாகவே போய் பார்த்துக்கலாமே. அம்மா, எனக்கு இப்போ அவளை பார்க்கணும், என்னை கொஞ்சம் கூட்டிகிட்டு போமா, ரொம்ப தவிச்சிட்ருக்கேன், எப்படி இருக்கா என்னன்னு எதுவுமே தெரியல. அந்த ஆக்சிடென்ட் சீன் இப்போ கூட யோசிச்சா நடுங்குறேன் நான். அம்மா ப்ளீஸ்மா, ஒரே ஒரு வாட்டி மட்டும் எனக்கு அவளை பார்க்கணுமா, கொஞ்சம் கூட்டிகிட்டு போமா. நீ கூட்டிகிட்டு போறியா இல்லை நானே? ஜி வேணாண்டா, பார்க்க வேண்டாம். ஏன் பார்க்க வேண்டாம், சொல்றது கேளுடா, வேணாண்டா, பார்க்க வேண்டாம். ஏமா? அவங்க அப்பா வேண்டான்னு சொல்லிட்டாரா? நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், பிரச்சனை இல்லை, என் மேலதான் எல்லா தப்புமே, நான் சொல்லி புரிய வைக்கிறேன். ஆனா எனக்கு அவளை பார்க்கணுமா, அவ கூட இருக்கணுமா, அவ வேணுமா எனக்கு. ஜின் சொன்ன புரிஞ்சு, அவ இல்லடா, அவ இல்ல, மொத்தமாவே போயிட்டா, அந்த ஆக்சிடென்ட்லயே போயிட்டாடா. அவ இனி வரமாட்டா உன்னை தேடி, உன்னாலே போக முடியாதுடா, போயிட்டா, நம்மளை எல்லாரையுமே விட்டுட்டு போயிட்டு. அம்மா, என்னம்மா சொல்ற? ஆமாடா, அந்த ஆக்சிடென்ட்ல அப்பவே போயிட்டா. அவங்க அப்பா தான் இந்தியாவுக்கு அவளை கொண்டு போயிட்டாங்க. எல்லாமே இந்தியால தான். கடைசியா எங்களை கூட பார்க்கவே இல்லடா. என் முள்ளைங்க யார் கடுவடிச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு இடத்துல அழுதுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ஜின்னு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாரு. கண் அப்படியே திறந்திருக்கு. திடீர்னு ஒரு ஷாக் வந்த மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. கண்ணுல இருந்து தண்ணீர் வந்துட்டே இருக்கு. ஆனா எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு.
அப்ப அம்மா போய் ஜின் ஜின் டேய் இங்க பாருடா, டேய் இங்க பாருடா, டேய் நீ பாருடா, அவ போயிட்டா, ஏத்துக்கோ, முதல்ல ஏத்துக்கோ, நான் இருக்கேன், தங்கச்சி இருக்கா, அப்பா இருக்காங்க, எல்லாருமே உனக்கு தாண்டா இருக்கும், இங்க பாருடா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துல தட்டுறாங்க. ஆனா ஜின்னு எந்த அசைவுமே இல்ல, அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. கண்ணை கூட சிமிட்ட மாட்டேங்கிறாரு. கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துட்டே இருக்கு. அம்மா மறுபடியும் உலுக்கி கூப்பிடுறாங்க. அந்த டைம்ல திடீர்னு இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு டாக்டர், அதே மாதிரி தங்கச்சி, அப்பா எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. வந்த போதுதான் விஷயம் கேட்கும் போது அம்மா இப்படி சொன்ன விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அம்மாவை அப்பா கம்ஃபர்ட் பண்றாரு. விடு போட்டோம், இப்படியா இருந்தாலும் அவன் தெரிஞ்சுக்கணும்ல, அது எப்படியாச்சுன்னு நினச்சிக்கலாம், சரியாயிடும், எனக்கு தெரியும், நம்மளால தாங்க முடியாத விஷயந்தான், ஆனால் நாம் அழுதுட்டோன்னா அவன் ரொம்ப வீக் ஆகிடுவான், நம்ம பிள்ளைய நாம தான் வாழ்க்கைக்கு திருப்பி கூட்டி வரணும், புரியுதுல்ல? அழாத இல்லைங்க, ஆனால் என் சின்ன எனக்கு பழைய மாதிரி கிடைப்பாதாங்க, சரியாயிடும், கவலைப்படாத, நாம இருக்கோம்ல அவன் பக்கத்துல, அப்புறம் என்ன, கண்டிப்பா அவனை திருப்பி கூட்டிட்டு வந்துடலாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜின்னுக்கு ரொம்ப பாதிப்பாயிடுச்சு அந்த விஷயம். பிகாஸ் அவர் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணும்போது கடைசியா இவரு ரொம்ப வலுக்க டைமாக காருக்குள்ளே உட்காந்து கிஸ் கேட்டிருப்பாரு. அந்த டைமில் தான் வாயன் அதாவது நீங்கள் அந்த சீட் பெல்ட் கட்டி அவர் பக்கத்தில் போயிருப்பீங்க. அந்த டைமில் அந்த கவனக்குறைவினால தான் அந்த ஆக்சிடெண்ட்டே நடந்திருக்கும். அந்த சீட் பெல்ட் கழட்டுனதுனால தான் வாயன் இப்போ உயிரோடே இல்லை. அது நினைக்கும் போது அவருக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. எதுக்கு வாழறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேஸை ஸ்கிப் ஆகுது. அவரும் கொஞ்சம் நார்மல் ஸ்டேட்டுக்கு திரும்புறாரு. நார்மல் ஸ்டேட் மீன்ஸ் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வந்துட்டாரு. ஆனால் அந்த கில்ட்டினஸ்ல இருந்து அவரால் வெளியே வரவே முடியலை. அதை விட நீங்கள் அவர் கூட இல்லைங்கிறது அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ரொம்ப தாடியெல்லாம் வளர்த்திட்டு, மீசையெல்லாம் வளர்த்திட்டு, முடியெல்லாம் நீட்டி வளர்த்திட்டு, பார்க்குறதுக்கே ரொம்ப கன்றாவியாக இருக்காரு. எதுக்கு வாழணும்னு தெரியாமல் ஒரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிட்டே இருக்காரு சதா சமயம். அம்மா போய் கூப்பிடுறாங்க, அப்பா தங்கச்சி எல்லாருமே போய் கூப்பிடுறாங்க, யாருக்குமே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. கதவை தாப்பாடு போட்டுட்டு எப்பவுமே அந்த ரூமுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கும் அவருக்கும் இடையில நடந்த சின்ன சின்ன குட்டி ரொமான்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் அவர் எடுத்து வச்சிருப்பாரு. அதெல்லாம் எடுத்து பார்ப்பாரு. நீங்களும் அவரும் ஒன்றா போகிற சமயத்தில் நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்து டிவியில் போட்டுட்டு அதவே ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டே இருப்பார். ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிட்டார் மனுஷன். நேரத்துக்கு சாப்பிட்றதும் இல்லை. அம்மா சாப்பாடு கொண்டு போய் முன்னாடி வச்சாங்கன்னா அது 2 நாள் ஆனால் கூட சாப்பிடாம சம்டைம்ஸ் வரும். எப்போவாச்சும் ஒரு வாட்டி எடுத்து சாப்பிடுவாரு. அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கு. கடைசியில் ஒரு நாள் அம்மா போய், ஜின்னு கதவு தரடா, சாப்பாடு வச்சிருக்கேன், அதையாச்சும் சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எந்த இதுவும் இல்லை. பார்க்குறாங்க, அம்மாவுக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு என்னமோ ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னமோ மகனுக்கு தப்பா ஏதோ நடக்குது அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவங்க திடீர்னு போய், ஜின்னு கதவு தர ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கதவை ரொம்ப ஃபாஸ்டா டேப் பண்றாங்க. எந்த சத்தமுமே இல்லை. அப்போ உடனடியாவே ஜாஸ்மின் என்னங்க கொஞ்சம் மேல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிடுறாங்க. 2 பேருமே படப்படன்னு மேல ஏறி வர்றாங்க. என்னாச்சுமா, என்ன? அனைவ கூப்பிட்டுட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறா, என்னன்னு பாரு. அது எப்பவுமே அவன் அப்படித்தானேம்மா. அது இல்ல, எனக்கு கொஞ்சம் பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல, எதுவும் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது, நீ பயப்படாத. ஜின் கதவை தர, அப்பா கூப்பிடுறல, கதவை தர. ஆனா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்போ அப்பாவுக்கும் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ கூப்பிடும்போது சின்னதா அங்கிருந்து ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் ஆச்சும், ஏதாச்சும் ஒரு பொருள் உடையிற மாதிரி, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சவுண்டாச்சும் வரும். ஆனா அது கூட வரல. கடந்த 1 மாசத்துக்கிட்ட அந்த ரூமுக்குள்ளேயே யாரையுமே ஜின் அலோவ் பண்ணதே இல்லை.
அப்போ அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா அந்த டோரை இடிச்சு அப்படியே திறக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. அப்படியே கடைசியில ஒரு உத விடுறது தான் அந்த டோர் அப்படியே பொளந்துட்டு போய் சைட்ல விழுந்திருக்கும். உள்ள போய் பார்த்தா மனுஷன் சூசைட் அட்டன் பண்ணியிருப்பாரு, கை கட் பண்ணியிருப்பாரு. அங்கே சுத்திலும் ரத்த வெள்ளமா இருக்கும். கடைசி நொடிகள் எண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்போ இவங்களுக்கு பயமாயிடுச்சு. அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் ட்ரிப் எல்லாம் ஏற்றி எப்படியோ கடைசியில் ரத்தமெல்லாம் கொடுத்து காப்பாற்றிட்டு இவரை லைட்டாக கண்ணை திறக்கும்போது நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் கண்ணை மூடியிருப்பாரு. மறுபடியும் அவருக்கு கான்ஷியஸ் வந்து பார்க்கும்போது அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே நிற்கிறாங்க. என்னடா பண்ண, என்ன காரியண்டா பண்ண பார்த்த? அவன் இல்லைன்னா நான் அப்பா தங்கச்சி யாருமே உன் கூட இல்லாம இருக்கிற மாதிரியா? அப்ப நாங்க உனக்கு கொடுத்த லவ்வே இல்லையா? அவ ஒருத்திக்காக நீ மொத்தமாவே போயிடலான்னு முடிவெடுத்துட்டியா? எங்களையெல்லாம் மறந்துட்டியா ஜின் அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. அப்ப ஜின்னு எதுவுமே சொல்ல, அழுதுட்டு மட்டும் இருக்கிறாரு. ஜின், நான் முதல்ல சொல்லிக்கிறேன், பாதியில வந்தா பாதியிலே போயிட்டா. ஏன் புள்ள இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ ஏதாச்சும் பண்ணிப்பியோ எனக்கு தெரியாது. இனி நீ இந்த மாதிரியா இருக்கேன்னா கண்டிப்பா நான் ஏதாச்சும் பண்ணிப்பேன். அம்மா அதுக்கு மேல உசுரோட இருக்க மாட்டேன். உனக்கு தெரியும், அம்மா சொன்னபடி செஞ்சிருவேன். எனக்காக நீ திரும்பி வா, பழைய மாதிரி இரு பிளீஸ்டா. ஒரு அம்மாவா உன்கிட்ட கடைசியா இது மட்டும் தாண்டா கேக்குறேன். நான் கொடுத்த பாசம் உண்மையானதுடா, அதுக்காக வச்சு திரும்பிய வாடா. என் பிள்ளையாவா, வயனோட லவ்வரா இல்ல, ஏன் பிள்ளையாவா. உனக்காக தாண்டா அப்பாவும் அம்மாவும் வாழ்ந்துட்டு இருக்கோம். மறக்காத ஜின், எங்களை மறந்துடாத எந்த சந்தர்ப்பத்திலையும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவாங்க. ஜின்னுக்கே ரொம்ப கில்ட்டியா போச்சு. ஆமா, ஏன்னா இறந்தவங்களை பத்தி நினைச்சு இருக்கிற அப்பா அம்மாவை சுத்தமாவே மறந்துட்டோம்ல, அந்த மாதிரி. அப்போ ஜின் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாரு. சாரி சாரி, எதுவும் பேசாதடா, எனக்கு உன்னுடைய மனசு எவ்வளவு வலிக்குதுன்னு எனக்கு தெரியும். நீ எந்த தப்பும் பண்ணல, இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் மட்டும்தான். நடக்க வேண்டியது இருந்துச்சு, அது நடந்து முடிஞ்சிருச்சு. பாஸ்ட்லயே வாழாது, பிரசன்ட்டுக்கு வா. நான் இருக்கேன், தங்கச்சி இருக்கா, எங்களை பத்தி யோசி, அப்பா இருக்காரு, யோசி அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. சாரிம்மா, இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு அவரு பேசக்கூட முடியல. இருந்தா கூட அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படியே கொஞ்சம் டேஸஸ் கூட ஸ்கிப் ஆகுது. அதாவது கிட்டத்தட்ட இந்த ஆக்சிடென்ட் நடந்து முடிஞ்சு இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ஜின் ப்ராக்டிஸுக்கு போறாரு. ஆனா ஃபுல் டைம் ப்ராக்டிஸ் இல்லை. டாப் 10 சர்ஜன்ஸ்ல இருந்தாரு. ஆனா இப்போ சர்ஜரியே பண்றதில்ல. நார்மல் ஒரு ஜெனரல் ஃபிசிஷியன் அவர் இருந்துட்டு இருக்காரு. அப்பாவும் அம்மாவும் அதே மாதிரி ஜாஸ்மினும் அவரை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இவரும் அவங்க முன்னாடி கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணுறதுக்காகவும் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியலை, அவராலையும் முடியலை. சிம்பிளி சொல்லணும்னா இப்போ அவர் ஒரு குடிகாரராக மாறிட்டார். காலையில் ஒரு 10 மணிக்கு டியூட்டிக்கு ஜாயின் பண்ணிட்டாருன்னா சாயந்தரம் 4 மணி ஆகிறதுக்குள்ளே டியூட்டி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அதுக்கப்புறமா ஃபுல் பார் தான். 4 மணிக்கு மேலே பாட்டிலும் கையுமா அலைய ஆரம்பிச்சிட்டாரு. குடினா குடி, அப்படி குடி. இது குடிச்சிட்டு வரும்போது அம்மாவும் அப்பாவும் தங்கச்சியெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏன் அண்ணா இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இவர் பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு அழுதுட்டாரு. என்னால் முடியலம்மா, அவளை மறந்து அவளை கடந்து என்னால் வர முடியலம்மா, ப்ளீஸ் இதுக்கு மட்டும் என்ன அலோவ் பண்ணுங்க. இதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட நான் என்னையை கொண்டுப்பேம்மா, அதுதான் என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதே மாதிரி தான் கண்டினியூஸாகவே போயிட்டுருக்கு. அப்படியே அந்த ட்ரிங்க்ஸில் இருந்து லைட்டாக அவர் ட்ரக்ஸ் பழக்கம் ஸ்டார்ட் பண்ண போகிற அந்த காலகட்டம்.
அந்த காலகட்டத்தில் அம்மாவுக்கும் புரிஞ்சுது பையன் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்காருன்னு. அதே மாதிரி அப்பாவுக்கும் தான். அப்போது அப்பாவும் அம்மாவும் கூடி கலந்து ஒரு பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. அதே மாதிரியே ஜின்னை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஜின்னுக்கு கால் வருது. சொல்லுங்கம்மா. இன்னைக்கு எத்தனை மணிக்கு டியூட்டி முடியும்? ஆஸ் யூஷுவல் 4 o'clock தான். இல்லை, இன்னைக்கு 1 o'clock நீ அங்கேருந்து கிளம்பிடு. ஏம்மா என்னாச்சு அப்பாவுக்கு? அதெல்லாம் இல்லை. அப்புறம் சொல்கிறது கேளு. கிளம்பிட்டு அப்படியே ஒரு ஹோட்டல் நேம் சொல்கிறாங்க, அங்கே போ. எதுக்குமா? நீ போ, நான் சொல்கிறேன்ல, இந்த டேபிள் தான் புக் பண்ணியிருக்கேன். நீங்களும் வர்றீங்களா? நீ போ ஜின், எல்லாத்துக்குமே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காதே. சரிம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கரெக்டாக 1 o'clock ஆகும்போது எல்லாத்தையும் டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பும்போது அங்கே இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸில் இருந்து எல்லாருமே இவரை ஒரு மாதிரி ஒரு பரிதாபகரமான ஒரு நிலைமையில பார்த்து ரொம்ப சங்கடப்படுறாங்க. இருந்தாலும் அவர் யாரையுமே கண்டுக்கிறது இல்லை. அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு அம்மா சொன்ன மாதிரியே அந்த ஹோட்டலுக்கு போகிறாரு. அந்த போயிட்டு டேபிள் நம்பர் போகிறதுக்காக திரும்பி பார்க்குறாரு. மனுஷன் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு. ஏன்னா அங்கே ஒரு பொண்ணு இருந்துட்டுருக்கா. அவ்வளோ லாங் ஹேர், பர்ஃபெக்ட் ஷேப். அதாவது வயன் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரியே இருக்கீங்க. அவருக்கே டவுட் ஆயிடுச்சு நீங்களோன்னு. அவர் அப்படியே குடுகுடுன்னு ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்லேயே வந்து முன்னாடி நின்ட்டாரு. வயன்னு சொல்ல வர்றதுக்குள்ளே ஃபேஸ் பார்க்கும்போது அது வேறொரு பொண்ணு. அப்போ இவர் அங்கேயே உக்காந்துட்டாரு. அப்போ அந்த பொண்ணு சிரிக்குது. அப்போ இவரும் லைட்டாக சிரிச்சாரு. நீங்கள் டாக்டர் ஜின்? ஆமாம், என்னுடைய பேர் ரோஸ். நான் வந்து இந்தியாவிலேருந்து வரேன். அப்புறம் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஜஸ்ட் ஃபஸ்ட் டே தானே. ஜஸ்ட் மிஸ் ரோஸ். எஸ், உங்கள்கிட்ட நான் இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு சுத்தமாகவே கல்யாணன்றதுலாம் விருப்பமே இல்லை. ஜின், எனக்கு தெரியும் உங்களுடைய பாஸ்டில் நடந்த எல்லா விஷயத்தை பற்றியும். ஐ நோ எவ்ரிதிங். எல்லாமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நான் கூட இந்த கல்யாணத்தை பற்றி யோசிச்சு இங்கே வந்தேன். கொஞ்சம் டேட் பண்ணி பார்க்கலாமே. பார்த்ததுக்கப்புறமா வேணும்னா ஓகே, இல்லைண்ணா எல்லாமே தெரிஞ்சிருக்கீங்க. இப்போ கூட என் மனசில் வயன் மட்டும்தான் இருக்கா. நான் சாவர வரையிலும் அவள் மட்டும்தான் என் மனசில் இருப்பா. வேற யாரையுமே அந்த இடத்துல என்னால் வைக்க முடியாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்குறதுக்கு லைட்டாக வயன் மாதிரி இருக்கீங்க, ஆனால் என்னோட வயனாக முடியாது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணை, சரி எதுவாக இருந்தாலும் இதுவரையிலும் வந்துட்டீங்களா, என் கூட லஞ்சாச்சு சாப்பிடுங்களே. அப்போ இவரும் ஓகேன்ற மாதிரி அங்கே சாப்பிட உட்கார்றாரு. அப்போது டிஷ்ஷஸ் எல்லாம் வருது. பார்க்கும்போது வயனுக்கு என்னெல்லாமே பிடிக்குமோ அதெல்லாம் தான் இந்த பொண்ணு விரும்பி சாப்பிடுது. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் இவருக்கு பிடிக்காத ஒரு டிஷ் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்கள்ல, அப்போ அம்மா கூட சொல்லியிருப்பாங்க அது அவனுக்கு பிடிக்காதுன்னு. பார்த்தா அதே சேம் டிஷ் ஜின்னுக்காக இந்த பொண்ணு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்போ இவர் அதை பார்த்துட்டு, சாரி எனக்கு இந்த டிஷ் பிடிக்காது. ஓ சாரி, நான் கேட்காம பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. ஆனால் நல்லா இருக்கும், வேணும்னா டேஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது அவர் எதுவும் பேசலை. அப்படியே அதை சாப்பிட்றாரு. மனுஷன் அதை சாப்பிடும்போது அவர் கண்ணெல்லாம் வந்து நெறியுது. கண்ணீர் வழிய சாப்பிட்டுட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கிற ரோஸுக்கே என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு, எதுக்காக ஆடுறீங்க? அது உங்களுக்கு புரியாது, சொன்னாலும் தெரியாது அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. அப்போது ஜின் எந்திரிச்சு போகிறாரு. போய் அந்த பில்லெல்லாம் அவரே பே பண்ணுறாரு. பண்ணிவிட்டு போகும்போது ரோஸ் ஓடி வந்த ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இவ்வளோ நேரம் பேசணுமே, அது இல்லை வயனை பற்றி அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. அடுத்த செகண்டே அங்கேருந்து சீன் கட் பண்ணால், அன்றைக்கி நைட் அவ்வளோ கொட்டுன்னு மழை பெய்துட்ருக்கு. இவர் அந்த டைமில் ஒரு வீட்டு முன்னாடி போய் நின்றுட்டுருக்காரு. நின்றுட்டு அப்படியே அழுதுட்டு நின்றுட்டுருக்காரு அந்த இடத்துல.
அப்போது அந்த வீட்டில் இருந்து ஒரு மெய்டு வெளியே வர்றாங்க. வந்துட்டு, யார் தம்பி, எதுக்கு நீங்கள் இங்கே நின்றுட்டு அழுதுட்டு இருக்கீங்க? வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தா திட்டுவாங்க, நீங்கள் வெளியே போங்க, செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் அவர் வந்து இவரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவர் அந்த நின்ன இடத்துல இருந்து அசையவே இல்லை. அவர் கடைசியில் இழுத்துட்டே போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவர் அப்படியே அங்கேயே படுத்துட்டு அழுதுட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த டைமில் அந்த மெய்டு, தம்பி இப்படி பண்ணாதீங்க, நீங்கள் இப்படி பண்ணுறதுனால எங்கள் வேலைக்கு தான் பிரச்சனை வரும், ப்ளீஸ் தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் இவர் எதுக்குமே அசடுற மாதிரி இல்லை. அதே மாதிரி தான் வாட்ச்மேனும். இவர் எப்படி வந்தார், எங்கேருந்து வந்தாருன்னு அவருக்கும் தெரியல. ஏன்னா அவர் பார்க்காத அந்த டைமில் தான் திடீர்னு இவர் உள்ளே ஏறி வந்திருப்பார். அப்படி இடி இடிக்குது, அழுதுட்டு நின்றுட்டுருக்காரு. மழை அவட கொட்டன்னு கொட்டின்னு இருக்கு. ஆனால் அசரவே இல்லை அந்த மனுஷன். அப்போது உள்ளேருந்து ஒரு மெய்ட் வர்றாங்க. வந்துட்டு, தம்பி உங்களை உள்ளே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிருப்பாங்க. இவர் அப்படியே குடுகுடேன்னு ஓடி அந்த வீட்டுக்குள்ளே ஏறுறாரு. ஏறிட்டு அங்கே நிற்கிறாரு. நிற்கும்போது இப்போது உள்ளே வர சொன்ன அந்த மெய்ட் ஒரு ரூமுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு ஒரு வீல் சேரை தள்ளிட்டு வர்றாங்க. இவர் கண்ணெல்லாம் அப்படியே வந்து நிறையுது, வைடாக ஓப்பன் ஆகுது. அப்படியே அசையாமல் பார்த்துட்ருக்காங்க. ஆமாங்க, நீங்கள் தான். உங்களுக்கு அந்த நடந்த ஆக்சிடெண்ட்டில் 2 காலுமே எடுத்திருப்பாங்க. உங்களால் செல்ஃபாக எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. எந்த நிலமையில் உங்களை அவர் பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்களோ அதே நிலமையிலேயே அவரை நீங்கள் பார்க்குறீங்க. அவரால் தாங்க முடியலை. அப்படியே உங்களையே பார்த்துட்டு அவர் கண்ணு நிறையுது, உங்கள் கண்ணு நிறையுது. 2 பேருமே எதுவுமே பேசிக்கல. அந்த கண்கள் மட்டும் என்னமோ பேசிகிட்டே இருக்கு. அப்போது அவர் உங்களையே பார்த்துட்டு முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறாரு. இவ்வளோ நேரம் கண்ணில் அழுகி இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த அழுகை இல்லை. அவருடைய ஃபேஸ் இப்போ கோவத்தில் மட்டும் நிறைஞ்சிருக்கு. அவர் ரொம்ப கோவத்திலே உங்ககிட்ட கேட்குறாரு, ஏன் எதுக்காக இப்படி பண்ண? உயிரோடு இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. ஆ, சாரி. ரொம்ப ரொம்ப ஈஸியாச்சுல சாரி சொல்கிறது. நீ செட் பண்ணி அனுப்புனீங்க ஒரு பொண்ணு ரோஸ். அவ சொன்னா இன்னைக்கு என்னுடைய வருத்தத்தை பார்த்து, என்னுடைய இந்த நிலைமையை பார்த்து அவ சொன்னா, நீ உயிரோட இருக்க, இந்த இடத்துல இருக்க, என்னை எப்பவுமே பார்த்துட்டே இருக்கன்னு அவ சொன்னா. அதனால தெரிஞ்சுங்க வந்த. இல்லைன்னா கடைசி வரையில நான் இப்படி இருந்திருப்பேன்ல. சாரி. அது எப்படி வேணா எனக்கு புரியல. பாக்குறதுக்கு உன்ன மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா உன்னை மறந்துட்டு அவ கூட நான் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருவேன் நினைச்சியா? அவ்வளவுதானா நீ என்னை பத்தி புரிஞ்சு வச்சுக்கிறது? அது எப்படிடி? அவளுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்க. உனக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்ல இருந்து எல்லாமே டிட்டோவா பண்றா. பேசுறது நடக்கிறது எல்லாமே ரொம்ப நாள் ட்ரைனிங்கோ. ஆனா இத மறந்துட்டியே. என் மனசுல நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு மட்டும்தான் கேட்கும். அதே மாதிரி உன் மனசுல என்ன நீ நினைக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் கேட்கும். அது வேற எந்த பொண்ணாலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி தான் உன் லைஃப்லயும். அதை மட்டும் ஏன் கற்றுக் கொடுக்க மறந்துட்டியா? இல்லை கற்றுக் கொடுக்க தெரியாதா? சாரி, வார்த்தையால கொல்லாத ப்ளீஸ். கொல்லாத. நீ உயிரோடு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தேன்னா கண்டிப்பா நான் சூசைட் கூட அட்டெம்ப்ட். எதுக்கு இவ்வளவு வெக்ஸ் ஆகி கூட நான் போயிருக்க மாட்டேன்டி. நீ இருக்கேன்ற அந்த சந்தோஷத்திலே நான் வாழ்ந்திருப்பேன். உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலையா? இல்ல நான் ரொம்ப உன்னை தொந்தரவு பண்றேனா? இல்ல என்ன மொத்தமாவே வெறுத்துட்டியா? அப்படி இருந்தா கூட நீ என்கிட்ட சொல்லி இருக்கலாம். நான் விலகி இருந்திருப்பேன். நீ தூரத்துல சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டாச்சு நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். இல்ல உனக்கு இந்த கால் ஊனமா இருக்கு, இந்த ஒரு பிரச்சனையை காரணமா காட்டி என்ன விலக்கி வைக்கணும்னு நினைக்கிறியா? அது இருந்தாலும் சொல்லு, நான் உனக்காக வெயிட் பண்ணிருப்பேன். நீ யோசிச்சு பாரு, நீ இல்லாத இந்த உலகத்துல வாழ பிடிக்காம செத்து போக பார்த்திருக்கேன்டி. போயிருந்தேன்னா யோசிச்சியா?
ஏன் உயிரோட நீ விளையாடி இருக்க? எல்லாருமே ஹர்ட் பண்ணிருக்கடி. ஜின் சாரி. சாரி அம்மா, சாரி. You totally disappointed me. You totally disappointed me, வானா. என்ன நீ மொத்தமாவே ஏமாத்தி இருக்க. இப்ப பாரு, உன்னுடைய ஜின்னு மாதிரியா நான் இருக்கேன். மொத்தமாவே புரோக்கனா இருக்கேன்டி. அப்படி சில்லு சில்லியா உடைஞ்சு போய் நொறுங்கி போயிருக்க தெரியுமா? நீ உயிரோட இருக்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றது எது பண்றது எதுவும் எனக்கு தெரியலடி, தெரியல. நீ எங்கேயாச்சும் உயிரோடு இருக்க மாட்டியா? எப்பவாச்சும் உன்னை ஒரு வாட்டி பார்த்திருக்க மாட்டேனா? ஏதாச்சும் ஒரு இடத்துலயாச்சும்? இவ்வளவு எங்கன்னு தெரியுமா? நீ இல்லாத ஒவ்வொரு நொடியும், நீ இந்த உலகத்துல இல்லைன்னு நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் நரகமா இருந்துச்சு எனக்கு, தெரியுமா? ஏண்டி எனக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சு மொத்தமாவே என்ன செதைச்சிட்டேடி. நீ என்ன மொத்தமாவே செதைச்சிட்டேடி. ஜின் ஜின் இங்க பாரு, நான் அந்த மாதிரி நினைச்சு பண்ணல. இல்லடா அவனுக்கு இந்த மாதிரி எதுக்குமே லாயக்கு இல்லாத ஒரு பொண்ணு உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில தேவையா? நீயே யோசிச்சு பாரு. என்னுடைய இந்த என்னோட விஷயங்கள் கூட என்னால செல்ஃபா பண்ண முடியாது ஜின். அதை விட யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், என்னோட யூட்ரஸ் கூட ரிமூவ் பண்ணிட்டாங்க. உனக்கு குழந்தைங்கன்னா எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு கூட என்னால. ஓ, அப்போ குழந்தைங்க இன்கேஸ் நாளைக்கு நமக்கு கல்யாணம் முடிச்சு எனக்கு அதுல எந்தாச்சும் பிரச்சனை இருந்துச்சு, குழந்தைக்கு பிறக்காதுன்னு தெரிஞ்சு நீ என்ன விட்டுட்டு போயிடுவியா? இல்ல நான் தான் உன்னை விட்டுட்டு போயிடுவேடா. எதுக்காக நான் உன்னை லவ் பண்ணேன்? நீ நானும் பார்த்த அடுத்த செகண்ட் அந்த லவ் எங்கிருந்து வந்துச்சு? எதுக்காக நான் உன்னை லவ் பண்ணேன்? ஜஸ்ட் இந்த செக்ஸ், லஸ்ட், இல்ல இந்த குழந்தைங்க, அதுக்காகவா? அதுக்குன்னு நினைக்கிறையா? அப்படி நினைச்சிருந்தா எப்போ நான் எவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பேனடி. உனக்காக காத்திருந்தேன். எனக்கு ஒன்று ஒருத்தி வருவா, பார்த்து அடுத்த செகண்ட் என்ன லவ் பண்ணுவான்னு அவளுக்காக மட்டும் காத்திருந்தேன். அப்படியே நான் நினைச்சேன் அந்த மாதிரி மொத்த உருவமா வந்து என் முன்னாடி நின்ன. அப்பத்துல இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் சாவர வரையில உன்னோட இடத்துல வேற ஒருத்தையும் என்னால வச்சு பார்க்க முடியாது. Nobody can replace anybody. புரியுதுல்ல? யாரோடைய குறைவையும் யாராலையுமே நிரப்ப முடியாது. உன்னோட இடத்துல நீ மட்டும்தான் என்னைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பாட்டுக்கு ரொம்ப கோவப்பட்டு அங்கிருந்து நடக்கிறாரு. ஜின் ஜின் போகுது ஜின், ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறதுக்காக நீங்க ட்ரை பண்றீங்க. அப்படியே அந்த வீல் சேர்ல இருந்து கீழே விழுந்திருப்பீங்க. அப்படியே இவர் திடீர்னு திரும்பி பார்த்துட்டு குடுகுடேன்னு ஓடி வந்து உங்களை அப்படியே அள்ளிக்கிறாரு. அள்ளி அப்படியே அவர் கையில அப்படியே சின்ன குழந்தைங்களை அப்படி சேர்த்து பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு, என்னடி பார்த்து பண்ண மாட்டியா? ஜின் சாரி, பண்ணல, உனக்கு தெரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையை எடுத்து உங்களுடைய செஸ்ட் மேல வைக்கிறீங்க, ஹார்ட் பீட் இருக்கிற இடத்துல. இது சொல்லுண்டா, நான் எதனால எவ்வளவு பண்ணேன்னு தப்பா நினைச்சுக்காத. இப்போ எல்லா டைம்லயும் என் வாழ்க்கையில நீ மட்டும்தான். நீ சொன்ன அதேதான், nobody can replace anybody. நீ இல்லாத இந்த வாழ்க்கை இல்லைன்னா உன்னை ரோஸ பார்க்க அனுப்பினால அப்ப கூட அப்படியே உறுத்திட்டு இருந்துச்சு. இப்ப ஏதாச்சும் ஒரு இடத்துல நீ என்ன மாதிரி அவ இருக்கான்னு சொல்லிட்டு அவளை அக்செப்ட் பண்ணி நீ அவ கூட போயிட்டேன்னா நான் என்ன ஆவேன், என்னோட சின்ன என்ன ஆகும், நிறைய யோசிச்சேன். ரொம்ப குற்ற உணர்ச்சி எனக்கே தோணுச்சு, செத்துடலாமா அப்படின்னு கூட யோசிச்சேன்டா. ஆனா உன்னை இப்படியே விட்டுட்டு நான் எப்படிடா போவேன் தெரியல. எனக்கு என்னையே ஏத்துக்கிறதுக்கு முடியலடா. எனக்கே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீ ஏன் யோசிச்சு பாருச்சு, என்னோட அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு இந்த காலில்ன்ற அந்த விஷயத்த நான் ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப காலம் எடுத்துச்சு. அதுல இந்த யூட்ரஸ் ரிமூவல் கூட என்னால முடியலைச்சு. உண்மையை சொன்னோம்னா நான் அப்பா கிட்ட கேட்டு தயவு செஞ்சு
என்னை கொன்னுடுங்கன்னு சொல்லி கேட்டு இதுக்கு நான் செத்தே போயிருப்பேன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு கூட அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அவர் பார்த்தா திடீர்னு யார் இருக்காங்க எதுவுமே பார்க்கல, திடீர்னு உங்களை கிஸ் பண்ணியிருப்பாரு. நீங்க அப்படியே அழுதுட்டே, உங்க கண்ணும் நிறைஞ்சு வழிஞ்சிட்டே இருக்கு, அவரு கண்ணும் நிறைஞ்சு வழிஞ்சிட்டே இருக்கு. அவருடைய அன்பு, உங்களுடைய அன்பு எல்லாமே அந்த கிஸ்ல தான் அவரு வெளிப்படுத்துறாரு. அப்படியே அவரு ரிலாக்ஸ் ஆகி உங்களை பார்த்து I love you. I love you. கல்யாணம் பண்ணிக்கலாண்டி, நான் உன்னை பார்த்துக்கிறேன். எனக்கு இது மாதிரி ஆயிருந்துச்சுன்னா நீ என்ன பார்த்துக்க மாட்டியா? அது மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹெட்டோட ஹெட் அட்டாச் பண்ணிட்டு அங்கேயே கீழே உட்காந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ அங்கிருந்து சீன் கட் பண்ணா இப்போ அதே சர்ச் தான், அதே இடம்தான், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அப்போ இவரும் ரொம்ப ஹாப்பியா அந்த வெட்டிங் கவுன்ல உங்களை பார்க்கணுன்னு கொடுக்கூடேன்னு அங்கே ரூமுக்கு வர்றாரு. வந்து பார்த்தா முன்னாடி சீன்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான். இப்போ நீங்க ட்ரெஸ் எதுவுமே மாத்தல, அப்படியே உட்காந்துருக்கீங்க. என்னாச்சு? கவுன் மறந்துட்டியா? இல்ல இதோ ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க அங்க. சீக்கிரமா போடுறீங்க, அந்த கோலத்துல பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான், இப்ப ரெடி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ளே மேம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ உங்களை வீல் சேர்ல அவரே தள்ளி கொண்டு வந்து அங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஏத்துறாங்க. அப்படியே ரொம்ப கோர்ஜியஸா அவங்கள அலங்காரம் பண்ணிட்டு அப்படியே நீங்க வெளியே வர்றீங்க. அதே மாதிரி தான் ஜின்னோட அப்பா அம்மாவும் சரி, உங்களோட அப்பா அம்மாவும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட அந்த பையன் அந்த பொண்ணை ஏற்றுக்கிறாங்களே, அந்த ஒரு ட்ரூ லவ். அப்போ தான் வாயனோட அப்பாவுக்கும் புரியுது எவ்வளோ தூரம் 2 பேருமே லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் ஜின்னோடைய அம்மாவும் எல்லாமே அவங்களுக்கும் இந்த ரீசெண்டாக தான், அதாவது ஜின் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண அதுக்கப்புறமா தான் வயன் உயிரோடு இருக்கிற விஷயத்தை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வயன் தான் வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, இந்த ஒரு பிளைண்ட் டேட் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அப்போவே ஜின்னோட அம்மா சொல்லியிருப்பாங்க, இந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வேண்டாம் வயன், நீயே என் மருமகளாக வந்து போன, ஆனால் நீங்கள் தான் எதுக்குமே மசிஞ்சிருக்க மாட்டீங்க. அதெல்லாம் அதுக்கப்புறமா ஜின்னுக்கும் தெரிய வந்திருக்கும். அப்போது இப்போ ஹாப்பியாக அந்த மேடை மேலே நிற்கிறீங்க, உங்கள் முன்னாடி ப்ரீஸ் வந்து நிற்கிறாரு நின்றுட்டு. அதே மாதிரி தான் உங்களுக்கு 2 பேர்கிட்டையுமே கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமா அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேருமே ஐடூன்னு சொல்லிட்டீங்க. அப்படியே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் கல்யாண லைஃப் அங்கிருந்து ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோதாங்க இன்னைக்கான ஒன் ஷாட். நான் எப்படி சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆக்சுவலாக இது கொஞ்சம் கூட ப்ரீஃபாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு வேறு கொஞ்சம் கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் பிஸி ஷெட்யூலில் போக போகிறேன். ஸோ இதை சீக்கிரமாகவே முடிக்கணுன்ற நினைப்பே பண்ணேன். அதனால் எவ்வளோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா இந்த ஸ்டோரின்னு கூட எனக்கு தெரியாது. பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், அப்புறமா உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிஎஸ் ஆர்மிஸ் மட்டும் இல்லை, ஸ்டோரி கேட்க பிடிக்கிறவங்க யாருக்காக இருந்தாலும் ஸ்டோரிஸை தைரியமாக ஷேர் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கன் ஆலில் போட்டு விட்டுருங்கப்பா, இருந்தால் தான் ஸ்டோரிஸ் எல்லாம் அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக டான்னு டைமுக்கு காமிக்கும். அப்புறம் என்ன, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட் இல்லை நான் பார்ட் FFல உங்களை பார்க்குற வரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது பிரியமான அச்சு. டாடா, பாய் பாய், சராங்கி ஆர்மீஸ்.